19th session, June 19th, 20th, 2025. ஒரே நிமிஷம். தாட்டகை வதம். தாட்டகை என்னும் அரக்கியை ராமபிரான் விஸ்வாமித்ர முனிவனது விருப்பத்தின்படி கொன்ற அருளிய கதையை கூறும் பகுதி இதுவாகும். அங்க நாட்டில் உள்ள காமன் ஆசிரம சிறப்பை முனிவன் ராமனுக்கு கூறுதலும், அங்கு தங்கி மறுநாள் மூவரும் பாலைவனம் ஒன்றை அடைதலும், பாலையின் வெம்மையை தாங்கும் பொருட்டு ராம லக்கோலர்களுக்கு விஸ்வாமித்திரன் 2 மந்திரங்களை உபதேசித்தலும், தாட்டகையின் வரலாறு கூறுதலும், தாட்டகையின் வருகையும் பெண் என நினைத்த ராமன் கடை தொடாது நிற்றலும், முனிவன் ராமனை வேண்டுதலும், முனிவன் ஏவலுக்கு ராமன் இசைதலும், ராமன் அம்பேவி தாடகையை கொல்லுதலும், வானவர் அதனால் மகிழ்ந்து ராமனை வாழ்த்தலும் இப்படலத்துள் விவரித்து கூறப்பட்டுள்ள செய்திகளாகும். பாடல் 339. திங்கள் மேவும் சடை தேவன் மேல் மாறவேள் இங்கு நின்று எய்யவும், எரிதரும் நுதல்வழி பொங்கு கோபம் சுட பூளைவி அன்னதன் அங்கம் வெந்து அன்று தொட்டு அனங்கனே ஆயினான். திங்கள் மேவும் சடை தேவன் மேல், சந்திரனை தாங்கியுள்ள சடைமுடியை உடைய தேவனாகிய சிவபிரான் மேல் மாறவேள் இங்கு நின்று எய்யவும், மன்மதன் மலர் அம்புகளை இங்கு இருந்து எடுத்து எய்யவே, எரிதரு நுதல் விழி நெருப்பை கக்கும் நெற்றிக் கண்ணில் பொங்கு கோபம் சுட பொங்கி எழுந்த சீற்றம் சுடுதலால் பூளைவி அன்னதன் அங்கம் வெந்து பூளை பூ போன்ற தனது உடல் முழுதும் எரிந்து போய் அன்று தொட்டு அனங்கனே ஆயினான். அந்த நாள் முதல் மன்மதன் அங்கம் அற்றவனே ஆகிவிட்டான். திங்கள் சந்திரன், சடைத்தேவன் சிவபெருமான், மாறவேள் மன்மதன். வேள் என்பதற்கு விரும்பத்தக்க அழகுடையவன் என்பது பொருள். நுதல் விழி 7ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. விழி முதல் நிலை தொழிற்பெயர். வி நன்கு மலர்ந்த மலர். அனங்கன் அங்கம் இல்லாதவன். பூளைவி பூளைப்பூ காற்றில் பறக்கும் அளவு லேசானது. மாறுத மறைந்த பூளை என்பார். பின்னும் சிவபிரானது நெற்றிக்கண் நெருப்பால் மன்மதன் எரிந்து சாம்பலானான் என்பது கந்தபுராணத்துள் கூறப்படும் செய்தியாகும். இங்க இந்த மன்மதனோட கதையிலிருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. மன்மதன் எப்படி சிவபெருமான் ஒரு தவத்தை தொந்தரவு பண்றதுனால சிவபெருமானுக்கு ரொம்ப கோபம் நெற்றிக்கண்ணை திறந்து மன்மதனை எரிச்சுடுறார். அதனால அவனோட உடம்பெல்லாம் எரிஞ்சு போய் அவனுக்கு உடம்பே இல்லாத ஒரு ஒருத்தனா ஆயிடுறான், அவன் அனங்கன் ஆயிடுறான். அதை பத்தி ஒரு பேராகிராஃப் சொல்லியிருக்காங்க. வேற எதுவும் டவுட் இருக்கா? அடுத்த பாடல் பிடிக்குவா? அடுத்த பாடல் அவங்க ஏதோ கேக்குறாங்க. என்னமா? இல்ல ஆக்சுவலா சோலைக்கு ராமன் சோலைய பத்தி கேட்பாங்க தானே. சோ அதுக்கப்புறம் இப்ப விஸ்வாமித்ரர் சொல்லுவாரா? ஆமாங்க, இப்ப என்ன சோலைன்னு கூட சொல்லுவாங்க. இப்போ வருது அடுத்த 5-6 பாட்டுல அவங்க எந்த இடத்துல இருக்காங்க. அது ஒரு பாலைவனத்துக்கிட்ட போயிடுறாங்க கடைசியில. இப்ப ஒரு சோலைக்குள்ள நுழைஞ்சு இது என்ன சோலைன்னு ராமர் கேக்குறார். அதுக்கு முன்னாடி இந்த மன்மதனோட ஒரு கதையை சொல்லிட்டு அப்புறம் தொடர்றதுன்னு நினைக்கிறேன் நானு. 340வது பாடல். வாரணத்து உரிவையான் மதனனை சினவுனாள் ஈரம் அற்றும் அங்கம் இங்கு உகுதலார் இவன் எல்லாம் ஆரணத்து உரையுளாய் அங்க நாடு இதுவும் அக்காரண குறியுடைய காமன் ஆசிரமமே. இப்பதான் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆரணத்து உரையுளாய் வேதங்களை வாழும் இடமாக உடையவனே, வாரணத்து உரிவையான் யானை தோலை போர்த்தவனாகிய சிவபிரான், மதனனை சினவு நான் மன்மதனை கோபித்த நாளில் ஈரம் அற்று அங்கம் இங்கு உகுதலால் பசையற்று போய் அவனது சிதைந்த உடல் இங்கு சிதறி விழுந்ததால் இவனெல்லாம் இந்த நாடெல்லாம் அங்க நாடு என அழைக்கப்பட்ட இடமாகும். இதுவும் அக்காரணக்குறியுடைய காமன் ஆசிரமமே. இந்த இடமும் அந்த காரணக்குறியை உடைய காமன் ஆசிரமம் என்று சொல்லப்படுவதாகும். அவனோட அங்கமல் வாரணம் யானை, உரிவை உரித்த தோல். யானை உரித்த தோலை சிவபெருமான் போர்வையாக உடையவன் என்பது புராண செய்தி. தனது யாக நிலையை கெடுத்து காம இச்சையை உண்டாக்குவதற்கு மலர்கணைகளை எய்த மன்மதனை கோபித்து எரித்த செய்தி புராணத்திற்கு கூறப்பட்டதாகும். ஈரம் உடற்பசை, உகுதல் சிதறுதல், ஆரணம் வேதம், ஆரணம் பிளஸ் துறை எனவும் ஆரணத்து உரையுள் எனவும் இருவிதமாக பொருள் கொள்ளலாம். இப்ப இந்த இடத்துல மன்மதன் சிவபெருமான அவரோட
தவம் பண்ணும்போது தொந்தரவு பண்ணி அவரை கஷ்டப்படுத்துறதுனால சிவன் கோச்சுக்கிறார். அப்ப அவனோட அங்கம் இல்லாம போய் அந்த இடத்துல நடந்ததால அதுக்கு அங்க நாடு அப்படின்னு பேரு. அந்த இடத்துல காமனோட ஆசிரமமும் அங்க காமன் ஆசிரமம் இருக்கிற இடமாவும் அது சொல்றாரு. அப்புறம் இந்த மாதிரி யானையோட தோலை அடைந்தவர் சிவபெருமான். அவர் இந்த கோபம் கொண்டு மன்மதனை எரிக்கிறது புராணத்துல இருக்கு. ஈரம்ங்கிறது உடல்ல இருக்கக்கூடிய ஈரப்பசை போனதெல்லாம் அவன் எரிந்து போயிட்டான். அப்புறம் ஆரணம்ங்கிறது வேதம். அதை 2 விதமா பிரிச்சுக்கலாம். ஆரணத்துறைங்கிறது ஆரணத்துறை வேதத்துறை எனவும், ஆரணத்து உரை வேதங்களில் உரையும் சிவபெருமான் எனவும் 2 விதமாக பொருள் கொள்ளலாம் என்று கூறுகிறார்கள். வேதங்களே வாழும் இடமாக உடையவர் சிவபெருமான். அவர் யானை தோலையும் போர்த்தி இருக்கார். இந்த மதனனை கோபித்த இந்த நாளில் அவனோட உடம்புல இருக்கிற அந்த ஈரம் எல்லாம் போய் அந்த இடத்துல அந்த அங்கம் விழுந்ததுனால அதுக்கு அங்க நாடு என்று பேர் அப்படின்னு சொல்றாங்க. காரண பெயரா இருக்குது. புரியுறது இல்லையா? முன்னாடி அந்த அங்க நாட்டு மன்னன் ஒருத்தவங்களை சொன்னாங்களே, அவங்க யாரு? கலைக்கோட்ட முனிவர் அங்க இருந்து தானே கூட்டிட்டு வருவாங்க. அந்த சாந்தை கரெக்டா? சாந்தையோட ஹஸ்பண்ட். சாந்தையோட ஹஸ்பண்ட். ரோமபாத மன்னன் அங்க நாடுங்களா? ரோமபாத மன்னன் அங்க நாடு நான் படிச்சவன் கொஞ்சம் மறந்து. அதான் கேக்குறேன் எனக்கு. ஆமா அப்படிதானே வந்தது. அவ ஒரு ரோமபாதன் மன்னனோட பொண்ணை தானே கலைக்கோட்ட முனிவர் கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. ஓகே, இவங்களும் அங்கதான் போறாங்க. இப்போ இதையும் தாண்டி இன்னும் பாலைவனத்துக்கு போறாங்க. இந்த வழியா போறாங்கன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா பின்னாடி பாலைவனத்துக்கு போற மாதிரி வருது. ஏன்னா அவர் பாலைவனத்தை பத்தியே 10 பாட்டு பாடிட்டாராம் கம்பர். இது கம்பர் நம்மளுக்கு சொல்ற மாதிரி இருக்கா இல்ல ராமருக்கு இந்த கதையா சொல்றாங்களா? புரியல. ராமருக்கு சொல்லல, கம்பர் தான். கம்பர் நம்மளுக்கு சொல்றாரு. ராமருக்கு சொல்ற மாதிரி இல்லையா? அப்ப நான் ஓகே என்னப்பா கோட்ல இருக்கிறதுனால அதான் நானும் கேட்டேன். கோட்ஸ்ல இருக்கேன். புரியல எனக்கு, சாரி. இப்ப அந்த இது என்ன சோலை அப்படின்னு ராமர் கேட்டதுக்கு அப்புறம் வசிஷ்டர் ராமருக்கு சொல்ற மாதிரி இருக்கா இல்ல கம்பர் நமக்கு சொல்றதா அப்படிங்கறது தெரியும். ராமர் கேட்கறதையும் கம்பர் தான் நமக்கு சொல்ற. அப்புறம் அவன் எந்த வழியா போறாங்கிறது கம்பர் தான் நமக்கு சொல்றன்னு நான் நினைக்கிறேன். நான் என்ன நினைச்சேன்னா, ராமர் கேட்டாரு, அதுக்கு பதில் நம்ம பாட்ட 2 பாட்டுமே கோட்ஸ்ல இருக்கு. கோட்ஸ்ல இருக்குனால வசிஷ்டர் ராமருக்கு கதையா சொல்றாரு மாதிரி நினைச்சேன். வசிஷ்டர் கூட போறாரு. விஸ்வாமித்ரரா? விஸ்வாமித்ரர் ராமருக்கு சொல்றாரு அப்படின்றீங்களா? அப்படிதான் நான் நினைக்கிறேன். எல்லாமே கோட்ஸ்ல இருக்கு. ராமர் கேட்கிறார் அப்படின்னு இந்த 2 பாடலும் வந்துடுறது. யாருக்கு சொல்றான்னு தெரியல அப்படின்னு நான் நினைக்கிறேன். இங்க முதல்ல நம்ம முடிச்சோம் இல்லையா போன தடவை தாட்டகை வதத்துக்கு முன்னாடி. அப்ப ராமர் இது என்ன சோலைன்னு கேட்டு முடிக்கிறார். வேள்வி புகையை தழுவி சோலை கண்டு ராமன் முனிவனை சோலை யாது என வினவினான் என்பது கருத்துங்கிறது கடைசி பாடல். அப்புறம் தாட்டகை வதம்னு உள்ள போகும்போது முதல்ல இந்த இந்த ஆசிரமத்தை பத்தி, காமனோட ஆசிரமம் அங்க என்ன நடந்ததுன்னு சொல்றாங்க. ஃபர்தரா பார்த்தோம்னா யாருக்கு சொல்றான்னு தெரியல. கம்பர் இதை சொல்றாருன்னு நான் நினைக்கிறேன். எனக்கும் அப்படிதான் புரியுது. கம்பர் இதை சொல்றாரு. ஏன்னா பின்னாடி ஒரு 10 பாடல் பாலைவனத்தை பத்தி கம்பர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இப்ப அடுத்த பாடல் பாத்தீங்கன்னா என்று அவ்வந்தனன் எம்பலும்னு வருது. அதனால எனக்கு தெரிஞ்சு 342ல அதனால அப்படி வசிஷ்டர் சொல்றாருன்னு நினைக்கிறேன். ஓகே, பாக்கலாம். விஸ்வாமித்ரர். அப்ப அது படிச்சு பாக்கலாம். ஓகே, 341 அதான படிக்கணும்னா. ஓகே. பற்று அவா வேறுடம் பசையற பிறவி போய் முற்ற வால் உணர்வு மேல் முடுகினார் அறிவு சென்று உற்ற வானவன் இருந்து யோகு செய்தனன் எனின் கொற்றவாம் அளவதோ மற்ற இதன் தூய்மையே. பற்று அவா வேரோடும் பசையற உலகப் பொருட்களில் பற்றியுள்ள ஆசை வேரோடு பற்றற்று போகவும் பிறவி போய் முற்ற அவ்வாசையின் பயனாய் வரும் பிறவி நோய் சென்று முடியவும் வால் உணர்வு மெய் உணர்வு பெற்ற முடுகினார் அறிவு விரைந்து சென்று அடைகின்ற ஞானிகளின் ஆன்ம ஞானம் சென்று உற்ற வானவன் சென்று அடைகின்ற இறைவனாகிய சிவபெருமானே
இருந்து யோக செய்தனன் எனில் இங்கிருந்து யோகத்தை செய்தான் என்றால் இதன் தூய்மை சொற்றலாம் அளவதோ, இதன் தூய்மை சொல்லத்தக்க அளவுடையதாகுமோ? ஆகாது. அவா வேருடன் பசை அறுதல், ஆசை வேருடன் பற்று அறுத்தல், போய் முற்றல் முற்றி போதல், வால் உணவு மெய் அறிவு, யோகு யோகம் கடைக்குறை, அளவது அளவுடையது. சிவபெருமான் ஆன்ம ஞானிகளுக்கு தலைவன் என்றபடி உலக பொருள்களின் மீதுள்ள பற்று ஒழிந்தால் அந்த பற்று காரணமாக வரும் பிறவி தீரும். பிறவி நீங்க ஆன்ம ஞானம் உண்டாகும். அந்த ஞானத்தால் இறைக்காட்சி பெறலாம் என்பதால் வாள் உணர்வு மேல் வர முடிகினார் அறிவு செற்றுற்ற வானவன் என சிவபெருமானை சிறப்பித்து கூறினார். அவன் இருந்து தவம் செய்த இடமாதலின் இதன் தூய்மை சொல்ல இயலாது என்றார். சோ அந்த இடத்தினோட தூய்மையை பற்றி சொல்றாங்க. சிவபெருமானே அங்க இருந்து தவம் பண்ண இடம்ங்கிறதுனால இது மிகவும் சிறந்த இடம். இந்த இடத்துல எல்லா பொருட்கள் மேல இருக்கிற பற்றையும் ஒழித்து அந்த பற்று போனதால பிறவி துன்பம் நீங்கி ஆன்ம ஞானம் உண்டாகும். இந்த இடத்துல வால் உணர்வு அப்படின்னாக்கா மெய் அறிவு. அதை திருக்குறள்ல வள்ளுவரும் சொல்லியிருக்க, கற்றதனால் ஆய பயனன் கொள் வால் அறிவன் நற்றாள் தொழாறு எனின் என்ற பாடலுக்கு அந்த வால்ங்கிறதுக்கு மெய் அறிவு ஞானம்னு அர்த்தம் கொடுத்திருக்காங்க. வால் உணவுனா மெய் அறிவு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அந்த வால்ங்கிறதுக்கு மெய் அறிவு, அது திருக்குறள்லயும் அவருக்கு உபயோகப்படுத்திருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான இடம் இந்த இடம் அப்படின்னு சொல்றாங்க. சிவபெருமான் இருந்து தவம் பண்ண இடம் அப்படின்னு. இத்தனை நாள் இந்த வால் அறிவுன்னா மெய் அறிவுன்னு தெரியல. வால்னா ஒரு அர்த்தம் தான் தெரியும். இப்பதான் வால்னா மெய் அறிவு. சிவபெருமான் ஆன்ம ஞானிகளுக்கெல்லாம் தலைவர். அடுத்த பாடல் படிச்சுப்போமா? 342வது செய்யுள். என்று அவ்வந்தணன் இயம்பலும் வியந்து அவ்வையின் சென்று வந்து எதிர் எழும் செந்நெறி செல்வரோடு அன்று உறைந்து அலர்கதிர் பரிதி மண்டலம் அகன் குன்றின் நின்று இவர ஓர் சுடுசூரம் குறுகினார் என்று அவ்வந்தணன் இயம்பலும் என்று அம்முனிவர் சொல்லவே வியந்து சென்று ராமலக்குவர் ஆச்சரியப்பட்டு போய் உவந்து எதிர் எழும் மகிழ்ந்து எதிர்கொண்டு அழைக்க எழுந்து வரும் செந்நெறி செல்வரோடு செம்மையான நெறியில் செல்பவராகிய முனிவர்களுடன் அவ்வையின் அன்று உறைந்து அவ்விடத்தில் அன்று தங்கி இருந்து அலர்கதிர் பரிதி மண்டிலம் விரிந்த கதிர்களை உடைய சூரியன் அகன் குன்றினின்று இவர அகன்ற மலையிலிருந்து மேலே ஏற ஓர் சுடு சரம் குறுகினார். ஒரு பாலைவனத்தை நெருங்கினர். செம்மை பிளஸ் நெறி செந்நெறி நன்னெறியாளர் என்றுமா. அலர்கதிர் விரிகதிர் பருதி மண்டலம் சூரிய மண்டலம் அகன் குன்று உதயகிரி இவர்தல் ஏறுதல் குறுகி சேர்ந்து இச்சோலை யாதனை கேட்ட ராமனுக்கு சிவபெருமான் யோகம் செய்த இடமென முனிவன் கூறி அதன் தூய்மையை சிறப்பித்து கூற பின் மூவரும் தொடர்ந்து சென்று ஒரு பாலையை எய்தினர் என்பது பொருள். சோ நீங்க சொன்னது கரெக்ட்மா. அவர் விஸ்வாமித்திரர் தான் இவளுக்கு சொல்றார் இது என்ன இடம் அப்படின்ட்டு. இந்த 3 பாடல்ல சிவபெருமான் தவம் செய்த இடம், சிவபெருமான் மன்மதனை எரித்த இடம், இது மிகவும் மெய்யுணர்வு அறிந்து இருக்கக்கூடிய சிவபெருமான் இருந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விளக்கமா சொல்றார். அந்தணன்றது இந்த இடத்துல விஸ்வாமித்திர முனிவர். அப்புறம் இந்த இடத்துல அலர்கதிர்ங்கிற வேர்டு அழகா இருக்கு. அலர்கதிர்னா விரிகின்ற கதிர், அதாவது சூரியன் அப்படி விரிஞ்சு அந்த டே டைம் வருதுங்கிறத அழகா சொல்ற. அலர்கதிர் விரிகதிர் பரிதி மண்டலம்னா சூரிய மண்டலம், அந்த மலை மேல அது ஏறி வர்றது அழகா சொல்ற. இது இந்த இடத்துல சொல்லுங்க. இல்ல இந்த அலர்ன்ற வார்த்தை இது வரைக்கும் நான் வெறும் ஒரு பூவோட தான் கேட்டிருக்கேன். அதாவது ஒரு பூவோட நிலைமை. இப்ப சூரியன் மலருதுன்றது அழகா சொல்லிருக்கேன். அழகா இருக்குல்ல. நானும் தான் பார்த்தேன். அலர்னா பூக்கு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அத கதிர்ப்புன்னு சொல்றாரு அவர். அழகான வார்த்தைகள். ஒரு இதையே பல விதமா உபயோகப்படுத்துறாரு அவர். வேற எதுவும் டவுட் இருக்கா? ஏதாவது தாட்ஸ் இருக்காமா யாருக்கானும்? இந்த முனிவர்கள்லாம் அவங்க பாக்குற அப்புறமா இன்னும் தொடர்ந்து போறாங்க. 343
அங்கன படிக்கணும். பருதி வானவன் நிலம் பசையார பருகுவார் விருது மேற்கொண்டு ஒலாம் வேனிலே அல்லது ஓர் இருது வேறு இன்மையால் எரிசுடற் கடவுளும் கருதின் வேம் உளமும் காணின் வேம் நயனமும். சரி. பருதி வானவன் நிலம் பசையற பருகுவார். சூரிய தேவன் நிலத்தின் ஈரத்தை மிகுதியாக பருகும் பொருட்டு விருது மேற்கொண்டு உலாம் வெற்றியை மேற்கொண்டு உலாவும் வேனிலே அல்லது இருது வேற இன்மையால் வேனிற் காலமே அல்லாது அந்நிலத்தில் வேறு காலம் இல்லாமையால் எரிசுடற் கடவுளும் கருதி நெருப்பு தேவனும் கூட இப்பாலையின் வெப்பத்தை எண்ணுவானானால் உள்ளமும் வேம் அந்த தீக்கடவுளின் இதயமும் வெந்து போகும் காணின் நயனமும் வேம் பாலையை கண்டுவிட்டால் கண்களும் வெந்து போகும் பின் இரண்டடிகள் உயர்வு நவிச்சியணியாகும். பருதி வானவன் சூரிய தேவன் பசை ஈரம் விருது வெற்றி உலாம் உலாவும் என்பதன் இடைக்குறை இருது ருத்து பருவம் என்பதன் பொருள் வேம் வேகும் என்பதன் மருவம். சோ இந்த இடத்துல இருக்கிற அந்த வெப்பம் சூரிய பகவானே பார்த்துட்டு அவருக்கே அப்படியே வெப்பத்தை எண்ணி அவரோட இதயம் வெந்து போறதா அந்த பாலைவனத்துல கண்ணும் வெந்து போறதான். அது கொஞ்சம் உயர்வு நவிச்சி அணி. ஆனா அந்த அளவு அங்க வெப்பம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதை குறிப்பிடுறதுக்காக கொஞ்சம் உயர்வு நவிச்சி அணியா சொல்றாரு. சோ இந்த பாலைவனத்துக்குள்ள இவங்க நுழைந்த உடனே அப்படி இருக்கு அந்த இடம் அப்படிங்கிறாங்க. சூரியன் நிலத்தின் ஈரம் முழுவதையும் பருகுவேன் என சூழரைத்து உலாவுகின்ற பாலை நிலத்தில் வேனில் காலம் தவிர வேறு பருவமே இல்லாமையால் அந்த பாலையின் வெப்பம் பற்றி நினைக்கும் தீக்கடவுளின் மனமும் வெந்து போகும் பார்த்த கண்களும் வெந்து போகும் என்பது கருத்து. இது முதல் 12 பாடல்கள் பாலை நிலத்தின் தோற்றத்தையும் தன்மையையும் கூறுவனவாம். இப்ப சென்னை கூட இப்படிதான் இருக்கு. கண்ணு எரிய போனா இது முதல் அதாவது சராய நதியிலதான் அவங்க ஊர் இருக்கு. அந்த ஊர்ல கீழே அவங்க வராங்க. ஆனா நம்ம ஊரு இந்தியாவோட ஜியாகிரபி படி பாலைவனம் அந்த ஈஸ்ட் சைட்ல எங்கேயுமே கிடையாது. சோ இது பீகார்ல எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குல்ல. பட் ஆனா யூபில இருந்து பீகார் ரொம்ப தூரம். பட் எனக்கு தெரிஞ்சு பீகார்ல பாலைவனமா? ஆமா இருக்கு. ஒரு நிறைய பாக்கெட்ஸ் இருக்கு. நாங்க போயிருக்கோம் பீகார்ல. இல்ல வானம் பார்த்த பூமியா இருக்கும். அதாவது வானம் பார்த்த நிலமா இருக்குமே தவிர நீங்க பாலைவனமே சொல்றீங்களா? ஃபுல்லாவே இந்த ராஜஸ்தான் சாண்ட் மாதிரியே இருக்கும் அந்த இடத்துல. 2-3 இடத்துல பீகார்ல இருக்கும். பட் ஆனா அது ரொம்ப சின்ன சின்ன பாக்கெட்ஸா தான் இருக்கும், பெருசா இருக்காது. பட் ஆனா நீங்க அங்கநாடு நம்ம ஏதோ ஒரு தடவை பார்த்தோம்ல, அங்கநாடு எங்க இருக்குன்னு. அது யூபி உத்தராகண்ட் கிட்ட தானே நம்ம பார்த்தோம். நான் நினைச்சேன் இட் இஸ் க்ளோஸ் டு தார் டெசர்ட் ஒருவேளை ரெஃபர் பண்றாங்களோ. தார் எங்க இருக்கு? நார்தர்ன் வெஸ்டர்ன் ராஜஸ்தான் மேடம். ராஜஸ்தான். ஆனா அதுல இப்போ அதாவது ஒரு பீரியட்க்கு அப்புறம் தானே அது டெசர்ட் ஆச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுவும் பாசிபிள். ஆனா இதெல்லாம் நடந்து எத்தனையோ நூற்றாண்டுகள் ஆயிட்டதுனால பாலைவனமா இருந்தது சோலைவனமாவும், சோலைவனமா இருந்தது பாலைவனமா ஆயிருக்க சான்சஸ் இருக்கு இல்லையா? எத்தனையோ காலங்கள் கடந்துட்டு. அதனால எது எப்படி மாறித்து அந்த நேரத்துல அது பாலைவனமா இருந்திருக்கலாம். இவங்க வந்த இடம் அவங்க சொல்ற மாதிரி ஒரு பாக்கெட் ஆஃப் லேண்டா இருக்கலாம். அது இட்ஸ் நாட் அ ஸ்ட்ரெச்டு இதா இல்லாம ஒரு போர்ஷன் பாலைவனமா இருக்கலாம். அந்த மழை வராத ரெயின் ஷேடோ ரீஜன்ஸ் எல்லாம் இருக்கே, அந்த மாதிரி இருக்கலாம். அதனால அங்க மழை இல்லாம அது வறண்ட நிலமா இருக்கலாம். ஏன்னா இவ்வளவு வருஷம் ஆடுறதுனால அது மாறி இருக்கலாம். இப்போ கரண்ட் கூட நம்ம கம்பேர் பண்ண முடியுமான்னு தெரியல. ஆனா ஈஸ்டர்ன் பீகார் தான் போட்டிருக்காங்க அங்க நாடுனா. சோ அப்ப சராயு நதியில இருந்து அவ்வளவு தூரம் வந்திருக்காங்க அப்படின்னு தெரியல. இல்ல எதனால கேட்டேன்னா, இப்போ நம்ம கரெக்ட் மேப்ல இப்ப போய் தேடி பார்த்தா ஈஸ்டர்ன் பீகார்னு போட்டிருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் தேடி பார்த்தா இந்த ராமாயணம் நடந்தது ஃபுல்லா கரண்ட் டே ஆப்கானிஸ்தான் இருக்கும். ஓஹோ. ஆமா, ஏன்னா ஆப்கானிஸ்தான்ல இருக்க அந்த ஊர் பேருங்கெல்லாம் ஒரு சில ஊர் பேர்லாம் அந்த இப்ப இருக்க ராமாயணத்தோட மேட்ச் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அந்த தியரி படி எடுத்தா இவங்க தார் டெசர்ட்டை கிராஸ் பண்ணது ரொம்ப கரெக்டா இருக்க மாதிரி இருக்கு. ஏன்னா ஆப்கானிஸ்தான் ஒரு காலத்துல ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ஃபர்டைல் லேண்ட். மலை, ஆமா மலை நதி. இப்ப தமிழ்நாட்டிலேயே என்ன சொல்லுவாங்க, கடல் கொள்றதுக்கு முன்னாடி இந்த
ஒரு 7000 வருஷத்துக்கு முன்னாடி சுனாமில இலங்கையெல்லாம் தாண்டி தான் பாண்டிய நாடு இருந்தது. கடல் கொண்ட பிறகுதான் பாண்டிய நாடு உள்ளுக்குள்ள வந்து மத்த ராஜாவங்களாம் முன்னாடி தள்ளினாங்க. முதல் பூம்புகார் தமிழ் கூட செல்வம் போயிருக்கீங்க? பூம்புகார்ல பிறகு வந்து, அதாவது முன்னாடி அது இப்ப இருக்கிறது வந்து வடமதுரை. உண்மையான மதுரை வந்து இலங்கைக்கும் கீழே இருந்தது. ஆஹ் அதன் பிறகு பாண்டிய நாடு, அதன் பிறகு வெள்ளம் வந்த பிறகு அந்த வெள்ளம் வந்த டைமும் ஐசேஜ் ஐசேஜ் அந்த இது வந்த பீரியடும் கரெக்டா ஒரே சமயத்துல வரும். ஒரு 10,000 இயர்ஸ் 8,000 இயர்ஸ் இந்த பீரியட்ல வரும். ஸோ அந்த சமயத்துல கடல் கொண்ட பிறகுதான் பாண்டிய நாட்டுல இருந்து தமிழர்கள்லாம் வந்து இப்ப இருக்க தமிழ்நாடு அந்த பகுதிக்கு வந்தாங்க. அதனால அங்க இருக்க மதுரையெல்லாம் திரும்ப இங்க கொண்டு வந்து வடமதுரைன்னு பேரு வச்சாங்க. அது பிறகு மதுரையாக மாறிடுச்சு அப்படின்னா ஒரு இது இருக்கு. அதுக்கு எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி ராமாயணம் தான் உண்மையாவே ஆப்கானிஸ்தான்ல நடந்து நம்ம அந்த ஊரெல்லாம் கொண்டு வந்து அது பாலைவனமா ஆடுறதுனால நம்ம இங்க கொண்டு வந்து அதே மாதிரி ஆட்சி அமைச்சுக்கிட்டாங்களான்னு சந்தேகம் ஆனா வருது. நம்ம அடிக்கடி கங்கைக்கு போய் நீராடிட்டு வந்தாங்க. இமாலய மலைக்கு கீழே இருந்தது அப்படின்னு நம்ம இப்ப இதுலயே நம்ம அயோத்தி படிக்கும் போது நம்ம வந்து இமாலய மலை, ஹிமாலயாஸ் அதை பத்தி சொல்றாங்க. சோ அப்ப வர அவ்வளவு தூரம் போக வழி இல்லை. மேபி கங்கா வந்து இங்க நம்ம ஆனா நம்மளோட இவங்க ஊர்லயும் கங்கைன்னு சொல்ல இமயனும் சொல்ல மீமலை தான் சொல்றாங்க இருக்கிறதுல மிகப்பெரிய மலைன்னு. அதன்படி பார்த்தாலும் ஆப்கானிஸ்தான் அந்த மலைப்பகுதியில ரொம்ப உயரமான மலை, ஸ்னோவோடலாம் இருக்கு இன்னும். இல்ல ஆனா எதுவுமே கங்கை போன வாட்டி கூட வந்தது. ஏன்னா நான் இப்பதான் காலையில தான் படிச்சேன் இந்த பாடல். நான் போன வாட்டி படிச்ச பாடல்ல கங்கையிலே வார்த்தை இருந்ததுன்னு நினைக்கிறேன். இருக்கு. கங்கைன்னு படிச்சோம் நம்ம. ஓகே கங்கை நான் என்ன சொல்றேன்னா, எதுவுமே நூற்றுக்கணக்கான வருடங்கள் ஆயிடுது இல்லையா? அதனால அதனோட ரிவரோட போக்கு, மலையோட தன்மை, அது எல்லாமே ஓரளவு மாறி இருக்கலாம். அதனால இப்ப இருக்கிறதோட நம்ம அப்படி எக்ஸாக்ட் கம்பேரிசன் பண்ண முடியுமான்னு தெரியல. ஒரு ஜெனரல் ஐடியாவோட இதெல்லாம் இந்தியால வடக்கு சைட்ல நடந்திருக்குன்னு வச்சுக்கலாமே தவிர, அந்த எங்கெங்க அந்த இப்ப இருக்கிறது அதோட கம்பேர் பண்ணிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா எப்படியும் டெஃபினட்டா இயற்கை சீற்றத்துல எத்தனையோ விஷயங்கள் இப்படி கூட சொல்லுவாங்க இல்லையா? ஆப்பிரிக்கால இருந்து நகர்ந்து வந்துருத்தோ அதெல்லாம் சொல்றாங்க இல்லையா? ஆயிரக்கணக்கான வருஷங்கள்ல நிலங்கள்லாம் அப்படியே அங்கேயும் இங்கேயும் நகர்ந்துருத்துன்னு கூட சொல்றாங்கல்ல. பாஞ்சியா மாற்றங்கள்லாம் நடந்திருக்கலாம் இல்லையா? கரெக்ட். ஆனா இதுல வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு படிக்கும்போது வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் நடந்தாங்கன்றதுக்கு ஒரு இது இருந்தது மேம். யோஜனை. அந்த அது மாதிரி இதுல ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா கூட எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல அவங்க போய் அந்த பாலைவனம் மாதிரி ஒரு பிளேஸ் அடைஞ்சாங்கன்னு தெரியல. ஏன்னா ஒரு சோலை மாதிரி ஒரு இடம் இருக்கும்போது கொஞ்சம் அதாவது எவ்வளவு தூரத்துல இந்த பாலைவனம் அவங்களுக்கு இருந்தது. ஏன்னா அவ்வளோ டீவியேஷன் இருக்குமா அந்த ஏரியாக்குள்ள அப்படின்ற மாதிரி இருக்கு. அந்த சோலை கூட ஒரு ஒயாசிஸா இருந்திருக்கலாம், தெரியல. யார் படிக்கணும்? நான் படி. படியின் மேல் வெம்மையை பகரும் நாமுடிய முடிய மூடி இருளும் வான்முகடும் வேம் இடியுமேல் வெயிலும் வேம் மழையும் வேம் மினினோடு இடியும் வேம் எனில் வேறு யாவை வேவாதவே. படியின் மேல் வெம்மையை பகரின் இப்பாலை நிலத்தின் வெப்பத்தை சொன்னாலும் பகரும் நாமுடிய வேம் சொல்லும் நாவும் முழுதும் வெந்து போகும். முடிய மூடி இருளும் வான்முகடும் வேம் முற்றும் மூடியுள்ள இருட்டும் வானத்து உச்சியும் வெந்து போகும். விடியுமேல் வெயிலும் வேம் விடிந்த பின்னாயின் சூரிய கிரகணமே வெந்து போகும். மழையும் வேம் மினினோடு இடியும் வேம் மேகமும் மழையும் வேகும் மின்னலுடன் இடியும் வெந்து போகும். எனில் வேவாதவை யாவை என்று சொல்லக்கூடுமானால் அப்பாலையின் வெப்பத்தால் வேகாதவை எவை? ஒன்றுமில்லை என்பதாம். படி நிலம் இங்கு பாலை நிலத்தை உணர்த்திற்று. வெம்மை வெப்பம் பண்பு பெயர். பகரு வினைத்தொகை நாக்கு சூரிய வெப்பம் அப்பாலை நிலத்தின் மணல் முழுதும் படிந்து நீங்காத வெப்பமடைந்து இரவிலும் கொதித்திருக்கும். விடிந்த பின் தோன்றும் இளவெயிலையும் வேக செய்யும் என்பார். விடியுமேல் வெயிலும் வேம் என்றார். வேறு பிளஸ் யாவை வேறு யாவை குற்றியலிகரம் ஏவினா. அந்த வெயில் பத்தி சொல்றாங்க, எக்ஸ்ட்ரீமா இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அந்த நாக்கும் வெந்து போகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது போலாமா? போலாம்.
விஞ்சுவான் மலையின் மேல் அம்பும் வேலும் பட செஞ்சவே செருமுகத்து அன்றியே திறனிலா வஞ்ச தீவினைகளால் மான மாமணி இழந்து அஞ்சினார் நெஞ்சு போல் என்றும் ஆறாது அரோ. விஞ்சுவான் மலையின் மேல் வானிலிருந்து பெய்யும் மழை நீரை விட மேலாக அம்பும் வேலும் பட அம்புகளும் வேல்களும் மார்பில் படும்படி செஞ்சவே செருமுகத்தன்றியே செம்மையான போர் முகத்தல்லாது திறனிலா வஞ்சகர் தீவினைகளால் அறப்போர் செய்யும் திறமையில்லாத வஞ்சகர்களின் சூழ்ச்சி செயல்களால் மானமா மணி இழந்து சிறைப்பிடிக்கப்பட்டு தமது மானம் என்ற மணியை இழந்து அஞ்சினார் நெஞ்சு போல் தோல்வியடைந்த மெய் வீரர்களின் மனம் எப்படி கொதிக்குமோ அது போல என்றும் மாறாது பாலைநிலத்தின் வெப்பம் எப்போதும் மாறாதிருக்கும் அரோ. அசை விஞ்சுவான் பூதங்களில் விஞ்சிய வான் வேலை முதநிலை திரிந்த தொழிற்பெயர் இலா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் அஞ்சினார் வினையால் அணையும் பெயர். போர் வீரருக்கு அஞ்சுதலாவது வீரம் இருந்தும் அதனை காட்ட வழியின்றி அஞ்சி இருத்தலாம். சூழ்ச்சியால் வென்று சிறை வைக்கப்பட்ட உண்மை வீரர்களின் உள்ள கொதிப்பு ஆறாதது போல பாலையின் வெப்பம் என்றும் ஆறாது என்றார். அது அந்த போர் புரியறவங்களை சூழ்ச்சியால், அதாவது நேர எதிர்த்து போராடாம சூழ்ச்சியால் சிறை வைக்கப்பட்ட உண்மை வீரர்களின் அவங்களோட உள்ள கொதிப்பு எப்படி இருக்குமோ அது மாதிரி பாலையின் வெப்பம் இருந்ததுன்னு சொல்றாங்க. பாலையின் வெப்பத்தை பத்தி சொல்றாரு. அடுத்தது படிக்கும் போதே சொல்ற மாதிரி இருக்கு. அவன் அவங்களோட உள்ள கொதிப்போட சேர்த்து சொல்றாங்க. அதான் அடுத்தது வாசிக்க. தேய் பிளந்து ஒக்க நின்று உலர்பெருள் கல்லியின் தாய் பிளந்து உக்க கார் அகில்களும் தலையிலா வேய் பிளந்து உக்கவெண் தரளமும் விட அரா வாய்ப்பிளந்து உக்க செம்மணியுமே வனம் எனலாம். பேய் பிளந்து ஒக்க நின்று பேயின் உடலை பிளந்ததை ஒப்ப நின்று உலர்பெருங்கல்லியின் தாய் பிளந்து உலர்ந்திருக்கும் பெருங்கல்லியின் முதிர்ந்த மரங்கள் வெப்பத்தால் பிளவுபட்டுவிட உக்க கார் அகில்களும் அதிலிருந்து சிதறிய கரிய நிறமுள்ள அகிர்கட்டைகளும் தலையிலா வேய் பிளந்து தலைகளில்லாத மூங்கில்கள் வெப்பத்தால் பிளந்து போய் உக்கவெண் தரளமும் அதிலிருந்து சிதறிய வெண்மையான முத்துகளும் விட அறவாய் பிளந்து இடமுடைய பாம்புகள் வேனில் வெப்பத்தால் வாய் பிளக்கப்பட்டு உக்க செம்மணியுமே அதிலிருந்து சிதறிய செவ்விய ரத்திரங்களுமே வனம் எனலாம். அப்பாலை வனமெல்லாம் நிறைந்து கிடப்பறமாம். கள்ளி வயிற்றில் அகில் பிறக்கும் நான்மணிக்கடிகை ஒத்திருக்க உலர்ந்த பெரிய கள்ளி மரங்கள் பேயின் உடல் பிளந்ததை ஒத்திருக்கிறதாம். காட்டில் விருந்து நிற்கும் கல்லியை கண்டவர்களுக்கு இது புலனாகும். முத்து பிறக்கும் இடங்களில் மூங்கிலும் ஒன்றென்பர். தரளம் முத்து செம்மணி நாகமாணிக்கம் அகில்கட்டைகளும் முத்துகளும் மணிகளும் அப்பாலை நிலமெங்கும் சிதறி கிடக்கின்றனவாம். இவங்க அந்த முத்துன்றது யூஸ்ல நம்ம கடல்ல இருக்கிறது சொல்லுவாங்கல்ல, அவங்க பாலைவனத்துல முத்துக்கு ஒப்பாக ஒரு இதை அவர் ரிலேட் பண்றாரு. அது அந்த பாம்புல இருந்து வர்றது, அப்புறம் கள்ளி செடியில இருக்கிறது சொல்றாங்க. அகில் பிறக்கும். அகில்ங்கிறது ஒரு அகில் கட்டைன்னா ஒரு வாசனை இல்ல, வாசனைய அகில். கள்ளி வயிற்றில் அகில் பிறக்கும் நான் கேட்டிருக்கேன். ஆனா அகிர் புகைன்னு கூட சொல்லுவாங்க. அகில் புகை போடுவா. கள்ளி வயிற்றில் அகில் பிறக்குமாமா, இந்த வார்த்தை கேட்டிருக்கேன். பட் மூங்கில்ல முத்துக்குன்னு சொல்றதெல்லாம் புதுமையா இருக்கு. இல்ல அந்த கள்ளி மரங்கள் சொல்றாங்க. கள்ளி மரங்கள் பேயின் கள்ளி யூஸ்வலா செடி மாதிரி இருக்கும். கள்ளி நம்ம சொல்றது முள்ளு முள்ளா பச்சை கலர்ல இருக்கும் இல்லையா, அதுதான் கள்ளின்னு சொல்லுவோம். இவ கள்ளி மரத்துல அகில் வருதுன்னு சொல்றாங்க. கள்ளி மரம் இந்த கள்ளி வேறையா இல்ல அதுவும் இது ஒண்ணுதானான்னு தெரியல. சப்பாத்தி கள்ளி வேறையா? சப்பாத்தி கள்ளினா அது நம்ம பாத்துக்கிறது பெரிய இலை, அதுலதான் அந்த தண்ணி அதுக்கு இது பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். அதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அதுல இருக்கலாம் மேபி. அதுல ஒரு நான்மணிக்கடிகைன்னு போட்டிருக்காங்க. கள்ளி வயிற்றில் அகில் பிறக்கும் நான்மணிக்கடிகை போட்டிருக்காங்க. கள்ளி மரம் கூட இருக்கு, குச்சி குச்சியா படம் போட்டிருக்கா. கொடிக்கள்ளின்னு ஒண்ணு இருக்கான். கள்ளியில மரமும் இருக்கு. இங்க ஒரு மரம் இருக்கு, கிரீன் ஒபென்ஷியா அப்படின்னு ஒண்ணு போட்டிருக்காங்க.
மரமாட்டமும் இருக்கு சிலதெல்லாம், சிலது செடி மாதிரி இருக்கு. நிறைய வெரைட்டி இருக்கு. லைக் யூ சேட், நிறைய வெரைட்டி இருக்கு. இதோ பெருசா மரமா வளர்ந்ததே இருக்கு உயரமா. ஒரு சிலதெல்லாம் நான் இதுல பாத்திருக்கேன். ஆப்பிரிக்கால வர ஒரு சில களிலாம் வந்து ஒரு 20 அடி கூட இருக்கும். அப்படியா? ஓ, ஐயோ. ம். சரி சரி. கள்ளி இதுல வயிற்று. வந்து இப்போ அந்த கள்ளி மரத்துலதான் இதை சொல்றாங்களா, அகில் கட்டைகளும் முத்துகளும் அப்படின்றது? ஆமா, அது இங்க என்ன கொடுத்திருக்காருன்னா, உக்க கார் அகில்களும், இதிலிருந்து சிதறிய கரிய நிறமுள்ள அகிர்கட்டைகளும். ஒருவேளை அந்த வெயில் அது கருப்பாகி வெளியில வெடிச்சு விழுந்திருக்குன்னு வச்சுக்கலாமா? அப்படிதான். முதிர்ந்த வெப்பத்தால் பிளவுபட்டு விட, அந்த கள்ளி பிளவுபட்டு அதுல இருந்து சிதறிய கரிய நிறமுள்ள அகிர்கட்டைகள், அதுல இருந்து கள்ளியின் வயிற்றில் அகில் பிறக்கும்னா அது உடைஞ்சு அதுல இருந்து அகில் வருது அப்படின்னு சொல்றாரு. அது ஒண்ணு. அப்புறம் அந்த பாம்பு வேனில் வெப்பத்தால் வாய் பிளக்கப்பட்டு, சோ அதுக்கிட்ட அந்த ஒரு சொல்லுவாங்கல்ல, ரத்த மாணிக்கம் மாதிரி இருக்கு. அது அது மட்டும்தான் கிடைக்குது. இதுவா மெத்தலாஜிக்கல் இதுவா இல்ல ட்ரூவான்னு தெரியல. பாம்போட வாயில ரத்தனம் இருக்குன்னு சொல்றது. ஆமா, அது ஒரு மாணிக்கக்கள்லாம் சொல்லுவாங்க. நம்ம இதுல படத்துல இதெல்லாம் பார்த்திருக்கோம். ஆமா, அர்பன் மித். அர்பன் மித் இருக்குது. அது ஒரு போட்டோ அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. அதாவது அது வந்து கள்ளி தான், ஆனா எவ்வளவு பெரிய மரம் பாருங்க. வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சேன். ஆமா, எவ்வளவு பெருசா தழைச்சு வளர்ந்துருக்கு. கரெக்ட். பார்க்க டிஃபரெண்டா இருக்கு இங்க. ஓகே, அடுத்தது வாசிக்கலாம். வாசிக்கலாம். பாரும் ஓடாது நீடாது எனும் பாலதே, சூரும் ஓடாது கூடாது அரோ, சூரியன் தேரும் ஓடாது மாகம் மீ, தேரின் நேர்காரும் ஓடாது நீள்காலும் ஓடாது அரோ. பாரும் ஓடாது நிலமகளும், வெப்பம் பொறுக்காது அந்த நிலத்தை விட்டு ஓடி போக நினைத்தாலும் இயலாது. நீடாது எனும் பாலது, ஏனெனில் இடத்தை விட்டு பெயராத தன்மை உடையவளாதலே. சூரும் ஓடாது பாலை நிலத்துக்குரிய காலியும் நீங்கால், கூடாது அரோ, நிலத்தெய்வம் நிலத்தை விட்டு நீங்க முடியாது. மாகம் மீ, அந்த நிலத்துக்கு மேலே பெரிய வானத்திலே சூரியன் தேரும் ஓடாது. பாலையின் வெப்பம் தாங்காது குதிரைகள் சோர்ந்து போவதால் பருதியின் தேரும் ஓடாது. தேரின் நேர்காரும் ஓடாது. ஆராயின் அந்நிலத்துக்கு நேராக மேகமும் ஓடாது. நீள்காலும் ஓடாது. வீசுகின்ற காற்றும் அங்கு செல்லாது. உண்மை எல்லாம் என்னும் பொருளன. பார் நிலமகள், சூர் கொற்றவை, பாலது தன்மையது, அரோ இரண்டு அசைகள், மாகம் வானம், கால் காற்று, கார் மேகம், கருமையினபடியாக பிறந்தது. அதுல அவ்வளோ அந்த அகைன் அந்த ஹீட் எவ்வளவு அதிகமா இருந்ததுன்றதுக்காக சூரியனோட அந்த தேரும் ஓடாதுன்ற மாதிரி சொல்றாங்க. அந்த கோரும் ஓடாதுன்னு சொல்றாங்க போது, கோரும்னா அந்த காளிங்கிறது வந்து கேக்டஸ். அது எதை குறிப்பிடுறாங்க? பாலை நிலத்துக்குரிய காளின்னு சொல்றது மேபி காட சொல்றாங்களா? ஆமா, பாலை நிலத்துக்குரியவள் காளி. அந்த சிலப்பதிகாரத்துல வரும் இல்ல, ஒவ்வொரு நிலத்துக்கு ஒரு கொற்றவை கொற்றவை. அதுதான் கண்ணகி அந்த மாளிகைக்குள்ள போறச்சே இவ அந்த நிலத்தோட காளியோ இந்த நிலத்தோட கொற்றவையோ இப்படி கோபமா வராளேன்னு சிலப்பதிகாரத்துல படிச்ச மாதிரி ஒரு ஞாபகம். இப்ப இந்த காளின்றதுக்கு கொற்றவைன்ற நேம், இன்னொரு நேம் அப்படி இருக்குங்களா? இல்ல கொற்றவைன்றது வேற தெய்வம்? கொற்றவை வேற, காளி வேறன்னு நினைக்கிறேன். அதாவது கொற்றவையான ஒரு தெய்வம் தானே. எல்லாமே துர்கை தான். பட் ஒவ்வொரு நிலத்துல அது ஒவ்வொரு, திருச்செந்தூர்னா முருகன், திருப்பதினா பெருமாள்னு சொல்றோம் இல்லையா? அது மாதிரி ஒவ்வொரு நிலத்துக்கு ஒரு ஒரு தெய்வம் இருந்தது அப்படின்னு சிலப்பதிகாரத்துல அவர் சொல்றாரு. அவர் அந்த மாதிரி வருதுன்னு நினைக்கிறேன். நான் ஐம் நாட் வெரி ஷுவர். அந்த இதுக்குள்ள மாளிகைக்குள்ள நீதி கேட்க போகும்போது இவங்க ஒற்றவை மாதிரி வராளே, காளி மாதிரி வராளேன்னு ஒவ்வொன்னா தான் சொல்றார் தனித்தனியா. இது ஒவ்வொரு தெய்வம்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா எல்லாமே ஃபைனலி துர்கையோட பல அம்சங்கள். உக்க கார் அகில்களுமா எது கேட்டுங்க நீங்க? கார் அது வந்து இது போட்டுருக்காங்கல்ல,
கூறும் ஓடாது அப்படின்னு போடும்போது பாலை நிலத்துக்குரிய காளியும் நீங்கால்னு போட்டிருக்காங்க. ஒரு இந்த காளியும்ங்கிறது எதை குறிக்குது அப்படிங்கறதுதான் காளின்னா ஒரு துர்க்கையோட ஒரு இன்னொரு ஒரு உருவமா இருக்கும். உருவம் ஒரு கேள்விப்பட்டேன் சூரியன்றது காளியோடைய இன்னொரு இது மாதிரிதான் போட்டு கடலூர்ல வந்து அருள்மிகு சாந்தசூரி காளியம்மன் கோயில் ம் ஒரு கோயில் ஆமா அது சொல்லுவாங்கல்ல இந்த காளி மாரி சூரி சொல்லுவாங்க. சூரி நிறைய பேர் உண்டுல்ல, காளி, நீலி, சூலி, நிறைய வருமே, கொற்றவை எல்லாம் துர்க்கைக்கான பேர் தான். இதுல வந்து அந்த ஃபர்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா நிலமகளும் அந்த நிலத்தை விட்டு ஓடி போக நினைத்தாலும் இயலாது. அது வந்து முடியும். அது அந்த எக்ஸ்ட்ரீம் கூட சொல்ல முடியாது. அதுக்கு அடுத்து என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு உதாரணம். எக்ஸாக்ட்லி. வெரி வெரி நைஸ். யார் ஓட முடியும் வெயில் இருந்து? இங்க இருக்கிறவ இருந்துதானா? நிலம் அதுவும் நிலம் எங்க போக முடியும்? அது போக நினைத்தாலும் இயலாது அப்படின்றது. இல்ல அதுல ஒரு பியூட்டி என்ன, தண்ணி கூட வத்தி போயிடும், வேகமா போயிடும், ஏதாவது ஆயிடும். நிலம் எங்க போகும்? நீராது எனும் பாலது. நைஸ் இமேஜினேஷன். அந்த இதனால அடுத்தது வசிக்கிறேன். கண் கிழித்து உமிழ்விட கனல் அரா அரசுக்கார் மின் விழித்து ஒளிரும் மின் அணையர் பல்மணி வெயில் மண் கிழித்திட எழும் சுடர்கள் மண்மகள் உடல் புண் கிழித்திட எழும் குருதியே போலுமே. வெயில் மண் கிழித்திட சூரிய வெப்பம் நிலத்தை வெடிக்க செய்வதால் கண் கிழித்து உமிழ்விட கனல் கண்களை கிழித்து கொண்டு உமிழ்கிற விட நெருப்பை உடைய அரா அரசு பாதாளத்திலுள்ள பாம்பரசனது பல்மணி கார்வின் கிழித்து ஒளிரும் மின் அணைய பல பணாமணிகளிலிருந்தும் கரிய மேகங்களை பிளந்து கொண்டு ஒளி வீசும் மின்னலுக்கு ஒப்பாக எழும் சுடர்கள் தோன்றுகின்ற மணிகளின் செவ்வொளியானது மண்மகள் உடல் புண் கிழித்திட நிலமகளின் உடல் புண்ணை கிழித்திட எழும் குருதி போலுமே தோன்றுகின்ற ரத்தம் போன்றதாகும். கண் விழித்து என்பதற்கு 1000 தலைகள் உடைய அரசனுக்கு உரிய 2000 கண்களையும் கிழித்து கொண்டு என பொருள் கொள்க. கார்வின் என்பது கிழித்தொளிரும் மின் என்ற குறிப்பால் மேகம் என்னும் பொருள் பெற்றது. தற்குறிப்பேற்றணி. இப்ப அந்த 1000 தலைகளை உடைய அரவம்னா பாம்பு சொல்லுவாங்களா, அரவரசனுக்கு உரிய 2000 கண்கள். அது வந்து என்னன்னு புரியல. 1000 தலை இருந்தா 2000 கண்ணு இருக்கும் இல்லையா? 1000 தலைகளுடைய அரவரசன் அதுன்றது கேட்டதில்ல மேம். 1000 தலைகளுடைய 1000 தலையுடைய பாம்பு இதோ இந்த புராணங்கள்ல இந்த மாதிரிதான் வருமே. ஓகே. இதுல வந்து வெயில் சூரிய வெப்ப நிலத்தை வெடிக்க செய்தால் கண்களை கிழித்து கொண்டு மூழ்கிற நெருப்பை உடைய பாதாளத்துள்ள பாம்பரசனது பல மாமணிகளில் இருந்து கரிய மேகங்களை முனைவு மின்னலுக்கு ஒப்பாக தோன்றுகின்ற மணிகளின் மண்மகள் உடல். இதுல வந்து விட நெருப்பைன்றது வந்து விஷம் இப்போ இந்த பூமிக்கு அதாவது மேல இருக்க சர்ஃபேஸ் கீழே இருக்கிறது வந்து பாம்போட உலகம்னு சொல்றாங்க. நாக உலகம் இல்ல பாதாள லோகம்னா நாகலோகம் அதுதான் சொல்றாங்க இல்லையா? சோ அது வரைக்கும் வெயில் போயிட்டு அங்க இருக்கிற அந்த அரசனோட 1000 கண்கள் அந்த இது சிதறி வர்ற மாதிரி அந்த கண்ணுல இருந்து வர ரத்தம் வர மாதிரி சொல்றாங்க. சோ அதையும் நிலமகளுக்கோட சேர்த்து சொல்றாங்க. அங்க இருக்கிறதும் ஒரு லேண்டு தான் அப்படின்ற மாதிரி. அது ஒரே ரொம்ப கற்பனையா சொல்றாரு. அந்த வெயில ரொம்ப ஜாஸ்தின்னு சொல்றதுக்காக அப்படி பூமி பிளந்து கீழே இருந்து அந்த பாம்புகள்லாம் எழுந்து முழிச்சு பார்த்து அது ரத்தமாட்ட தோன்றது அப்படின்னு போட்டிருக்காரு போல இருக்கு. ஆனா வெயில் வந்தாலே பூமி வெடிச்சுக்கும் இல்லையா? ஆனா அவங்க எழும் குருதி போலுமேன்றது இந்த செம்மண் மாதிரி ஏதோ ஒரு மண்ணை அப்படி சொல்றாங்களா இல்ல லிட்டரலி சும்மா கற்பனையா ஒரு இது சொல்றாங்களான்றது பாக்குறதுக்கு அப்படி இருக்கு அதனால அந்த குருதியே போலுமே அப்படின்னு சொல்றாங்களா அப்படின்றது கேக்குறேன். செம்மண் பாலைவனத்துல செம்மண் இருக்குமா? பாலைவனம் இல்ல அப்படி இருக்காது மேம். அததான் நான் சொல்றேன். ஏதாவது பாக்கும்போது அப்படி இருக்கிறதுனால அந்த குருதி மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே. Any thoughts? நான் இது அந்த 1000 தலையோட பாம்பை தேடி பாக்குறேன் இருக்கான்னு.
புராணத்துல. கண் விழித்து என்பதற்கு 1000 தலைகளுடைய அரவரசன் கூறி 2000 கண்களையும் கொண்டது. இழித்து ஒளிரும் மீன் என்ற குறிப்பால் மேகம் என்ற பொருள் பெற்றது. தீர்த்த கற்பனையாக இருக்கு. இந்த காணல் நீர் மாதிரி ஏதோ ஒரு இடத்துல பார்க்கும்போது அந்த ரெட் கலர்ல இருக்கும் இல்லையா சூரியன் கதிர்கள், அது வந்து அப்படி சொல்றாங்களோ, லைக் ரெஃப்ளெக்ட் ஆகுற மாதிரி சம்திங் இருக்கலாம், பாசிபிள். 1000 நாவுடைய ஆதிசேஷன் சொல்லுவாங்கல்ல, ஆதிசேஷனுக்கு 1000 தலைகள் உண்டு, 1000 நாவுடைய ஆதிசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் மோஸ்ட்லி மித்தலாஜிக்கல் எடுத்துக்கணும். அடுத்து செந்தில் சார். அவ்வளவுதான். 349 ஒழுங்குவெம் பசியோடும் பொருளும் பேர் அரா விழுங்கு வந்து எழுந்து எதிர்விரித்த வாயின் வாய். யாரு சொல்லுமா? மேடம் பேசி முடிச்சிட்டோம். சாரி, ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன், ஒரே நிமிஷம் நீங்க கண்டினியூ பண்ணும்போது வந்து. ஓகே மேடம், ஓகே. வாயின் வாய் முழங்கு தின் கரிபுகும் முடுகி நேமிசை வழங்கு வெங்கதிர் சுட மறைவு தேடியே வழங்கு வெம்பசியோடு புழுக்கத்தை தரும் மிக்க பசியுடன் பொருளும் பேரரா இந்த பாலையில் புரண்டு கொண்டிருக்கும் பெரிய பாம்பானது விழுங்க வந்து எழுந்து எதிரில் வருபவர்களை விழுங்க எதிர்விரித்து வாயின் வாய் விரித்து கொண்டிருக்கும் அதன் வாயில் மீமிசை வழங்கும் வெம்கதிர் சுட வானத்திலை சூரியன் வழங்கும் வெப்ப கதிர்கள் சுடுதலால் மறைவு தேடி மறைந்து கொள்ளுதற்குரிய நிழல் தேடி முழங்கு தின்கரி முடுகி புகும் மேலும் யானைகள் வேகமாக நுழையும் புழுங்கல் வெப்பத்தால் புழுங்குதல் அரா பாம்பு பேரரா பெரிய பாம்பு கரி யானை மீமிசை மேலே வானம் என்ற பொருள் தந்து நின்றது. ஓகே, இது வந்து வெப்பம் தாங்காம யானையோட நிழல்ல நிக்குதுன்னு அர்த்தமா? இங்க யானையோட நிழல் தேடி போகுது அப்படின்னு சொல்றாங்க, அது என்ன சொல்றாங்க புரியல எனக்கு. சாரி, இந்த பாலைவனத்துல நிறைய பாம்புகள் இருக்கு. அதாவது புழுங்கு வெம்பசியோடு பொருளும் பேர் அரா மிகப்பெரிய பாம்புகள், மிகப்பெரிய பாம்பு ஒண்ணு அங்க இருக்கு. விழுந்து வந்து எழுந்து எதிரித்த வாயின் வாய், அந்த பாம்பு விழுங்குறதுக்காக வாய் திறக்குது. முழங்கு தின்னறி கறி புகும் முடுகி. இல்ல, அந்த யானை வந்து பிளிரும் யானைகள் வேகமாக நுழையும், அந்த ரொம்ப ஸ்பீடா போகும்ல, அதுக்காக அந்த அது மாதிரி இந்த பாம்பு வேகமா போகுதுன்னு அந்த சொல்றாங்களா? மாதிரி போகுதுன்னு சொல்றாங்க. ஓகே ஓகே ஓகே. பிளிரும் யானைகள் கத்தி போற மாதிரி பாம்புகள் ஓடுது வெப்பம் தாங்காம அப்படின்னு ஆமா, சொல்றாங்க. அந்த மாதிரி. ஆமா. ஓகே ஓகே ஓகே. வேகமா ஓடுறதுக்கு யானைய உதாரணம் சொல்றாங்க. இல்ல, அந்த பிளிரும் யானைகள் அந்த பிளிரிட்டு அது ஒரு மாதிரி ஒரு கோவத்திலேயோ இல்ல தாங்க முடியாத ஒரு இதுலனால ஓடுதுல்ல, அந்த மாதிரி சொல்றாங்க. யானை கொஞ்சம் வேகமா வந்தா கஷ்டம்னு சொல்லுவாங்க இல்லையா? யானை நம்மளை விட 3 மடங்கு வேகமா 3 மடங்கு வேகமா ஓடி வருமே. பிளிரும் யானையா சொல்ற மாதிரி கோவமா இருக்காது, பிளிரும் நின்று கத்திட்டு ஓடி வருது. வெப்பத்தால் புழுங்குதல் பெரிய பாம்பு வானம் என்ற பொருள் தந்தது. இப்ப பாம்பு வந்து எதுவும் சொல்ல முடியாதுல, அந்த பிளிருது அந்த மாதிரி, அதனால யானையோட சேர்த்து சோ அந்த யானை எந்த அளவுக்கு பெருசுன்னா, சாரி பாம்பு எந்த அளவுக்கு பெருசுன்னா யானை அளவுக்கு பெருசா? இல்ல, அப்படி இல்ல, ஓடுறத மட்டும் கம்பேர் பண்றேன். அதனால தாங்க முடியல அதனால அப்படி போகுது அப்படின்றது மட்டும். அடுத்தது போலாமா? இந்த பாட்டுல என்ன சொல்ல வரோம்னா, அந்த அளவுக்கு அந்த பாலைவனத்துல அந்த அளவுக்கு புழுக்கம் இருக்கு. யானை ஓடுற மாதிரி தலை தெரிச்சு ஓடுது. ஆமா, மறைவு தேடியே. அடுத்து 350 ஏக வெங்கனல் அரசிருந்த காட்டினில் காகமும் கரிகளும் கரிந்து சாம்பாய்
சாம்பின மாக வெங்கதிர் எனும் வடவை தீச்சுட மேகமும் கரிந்து இடைவிழுந்த போலுமே ஏக வெம்கனல் அரசிருந்த காட்டினில் கொடிய கனலே தனித்தலைவனாக அரசு செலுத்தி வரும் பாலைவனத்திலே காகமும் கரிகளும் கரிந்து சாம்பின வானில் பறக்கும் காக்கைகளும் காணில் திரியும் யானைகளும் வெந்து உயிரிழந்து கிடந்தன. மாக வெங்கதிர் எனும் மிக கொடும்கனல் என கூறப்படும் வடவை தீச்சுட வடவா முகாக்கினி நெருப்பை சுடவே மேகமும் எரிந்து வானத்திலே திரியும் மேகங்களும் வெந்து கருகி இடைவிழுந்த போலும் பாலை நிலத்திலேயே விழுந்துள்ள போல காணப்படுகின்றன. ஏகம் ஒன்று தனிமை போன்ற பல பொருள் உடைய சொல். கனல் வெப்பம். அரசிறந்து ஆட்சி புரிந்து. காகமும் என்று கூறியதால் விண்ணில் பறக்கும் பறவை கூட்டங்களும் கரி என்றதால் மண்ணில் திரியும் விலங்கினங்களும் உபலட்சணத்தினால் கொல்லப்படும். மற்றவை பற்றி கூற வேண்டாதாயிற்று. கரிதல் வெந்துருகி போதல். மாகம் பெருமை. வடவை தீ கடல் நடுவே. குதிரை முகவடிவிலே இருக்கும் பெருநெருப்பு. ஊழி பெருந்தி என உரைப்பர். புராண வழக்கு. மேகமும் என்பதிலே உண்மை தட்பத்தை குறித்து எனினும் அதனை வேகச் செய்வது கனல் என்பதை உணர்த்தும். அதாவது காட்டுல எந்த அளவுக்கு வெந்துக்குது இதுனா வானத்துல இருக்க பறவைகளும் காட்டுல இருக்க எல்லாமே வெந்து எரிஞ்சு கீழே விழுற மாதிரி நெருப்பு சுடுது. அதாவது மேகம் கூட எரிஞ்சு கீழே விழுது, அந்த அளவுக்கு சுடுது. இல்ல பாலைவனத்துல காடுன்னு இருக்குமா? இல்ல அந்த காடு அதாவது அந்த மாதிரி காட்டுல இருக்க மிருகங்களா கூட எரிஞ்சு உழர்ந்துற மாதிரி போட்டிருக்காங்க. வானில் பறக்கும் காக்கைகளும் கான்னா காடுதான். யானைகளும் எந்த உயிரிழந்தன. நீங்க ஒருவேளை முன்னாடி சொன்ன மாதிரி ஒருவேளை நல்ல நிலமா இருந்திருக்கலாம். அது பிறகு பாலைவனமா ஆன பிறகு எல்லாம் எரிஞ்சு விழுந்திருக்கலாம். அப்படியே இருக்கலாம். ஆமா தெரியல. அவர் ஆக்சுவலா அது எப்படி இருந்ததுன்னா இந்த ராமர் அது கொஸ்டின் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது இதுக்கு முன்னாடி சோலையா இருந்தது, ஏன் இப்ப இப்படி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அப்படி சொல்ற மாதிரி ஒரு இது கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஆனா இது இன்னும் வரல அந்த மாதிரி. ஆக்சுவலா ஒண்ணு பாலைவனங்கிறது இந்த இயற்கையா தார் டெசர்ட் ராஜஸ்தான்ல இருக்க மாதிரி சஹாரா அந்த மாதிரி ஒரு பாலைவனம். வழக்கமா நம்ம உள்ளுக்குள்ளேயே வறட்சினால ஒரு 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் வறட்சினால மரம்லாம் எரிஞ்சு போய் பொட்டல் காடா ஆயிடும். அப்படி அந்த மாதிரி ஊரா கூட அது இருந்திருக்கலாம். வறட்சி நிலம் தானே. அந்த மாதிரி தொடர்ந்து மழையே பார்க்காதனால வறட்சி வந்த மாதிரி அப்படி கூட இருக்கலாம். ஆமா, அதே மாதிரி இங்க இந்த பக்கம் மதுரை ஆக்சுவலா வெயில் ஜாஸ்தி தான் சொல்லுவாங்க. ஆனா அதுவும் அதுக்கு அடுத்து உசிலம்பட்டி அந்த மாதிரி கம்பேர் பண்ணும்போது சிவகாசி எக்ஸ்ட்ரீம் வெயிலா இருக்கும். அங்க மரத்தை பார்க்கவே முடியாதுன்ற மாதிரிதான் இருக்கும். காரைக்குடியெல்லாம் ரொம்ப கந்தக பூமி மாதிரி ரொம்ப வெயிலா இருக்கும். அன்பேரபிள் வெயில் இருக்கும் மே மாசம்லாம். ஆனா இவங்க சொன்னதை வச்சு பார்த்தா இது வரைக்கும் மழையே அந்த ஊர்ல வந்தது இல்ல. மழையே ரொம்ப வருஷமா ஆச்சு அப்படின்னு கூட இருக்கலாம். 351 ஆனகத்து இயங்கிய கழுதின் தேர்க்குளம் தான் அகத்து எழுதலால் தலை கொண்டு ஓடிப்போய் மேல் நிமிர்ந்து எழுந்திடல் விசும்பும் வேம் என வானவர்க்கு இறங்கி நீர் வளைந்தது ஒத்ததே. கானகத்து இயங்கிய அந்த கொடிய பாலைவனத்திலே விளங்கி தோன்றிய கழுதின் தேர்க்குளம் தேராகிய காணல் நீர் அகத்து நான் எழுதலால் அப்பாலை வனத்தகத்து வெம்மை தான் எழுததாலே தலை கொண்டு ஓடிப்போய் அது மிகுந்து கொண்டு ஓடி சென்று மேல் நிமிர்ந்து எழுந்திடல் மேலே நிமிர்ந்து எழுந்து விட்டால் விசும்பு வெம் என ஆகாயத்து வெந்து போகும் என நினைத்து வானவர்க்கு இறங்கி உலகத்தினரான தேவர்களுக்கு இறங்கி நீர் வளைத்தது ஒத்ததே. நீர்க்கடவுள் வருணன் வெப்பத்தை மேலே செல்ல விடாமல் கீழ் நோக்கி செலுத்தியது போன்றது. அதாவது அந்த பாலைவனத்துல எந்த அளவுக்கு வெப்பம் இருக்குன்னா அந்த வெப்பம் அப்படியே கீழந்து எழுந்து மேல போய் வானலத்துல போய் தேவர்களுக்கு விண்ணுலகத்துல கஷ்டமா இருக்குன்றதுக்காக வருண பகவான் அந்த வெப்பத்தை காத்தா மாத்தி அந்த வெப்பத்தை அப்படியே தடுத்து இங்கேயே இருக்காரு.
சோ அத வந்து காணல் நீர்னு சொல்லும்போது அது வர்ண பகவானோட சேர்த்து சொல்ற மாதிரியும் இருக்குல்ல. ஏன்னா காணல் நீர் வந்து ஒரு பாக்க தண்ணி மாதிரி இருக்கும், ஆனா அது இல்ல. சோ அந்த வர்ணர் வந்து வெப்பத்தை மேலே செல்லாம அங்க கீழேயே பண்றதுனால அது ஒரு காணல் நீர் மாதிரியும் இருக்குன்னு சொல்லி அப்படி கழுதின் புரிஞ்சுக்கலாமா? தேர்க்குளம் இதான் காணல் நீரா? அதுக்கு அடுத்த பேசேஜ் இருக்கா? கீழே போட்டு கான் பிளஸ் அகம். கழுதின் தேர் சார் தேய் படிக்கிறேன். தேர்க்கணும். கான் பிளஸ் அகம் கானகம் என்ற ஒரு சொல்லாய் காட்டை உணர்த்தும். கழுது தேய், கழுதின் தேர், தேய் தேர், காணல் நீர். குலம் கூட்டம், தலைகொண்டு கொண்டாடுதல். வரம்பு மீறுதலால் மேல் வானம் என்றுமா. அப்பாலை நிறம் முழுமையும் காணப்படும் காணல் நீர் மேலெழுந்தால் வெண்ணையும் வேகச் செய்யுமே என வானவர்க்கு இறக்கப்பட்டு நீர்க்கடவுள் பாலை நிலம் முழுவதையும் நீரினால் வளைந்து கொண்டது போல காணப்பட்டது என்பது கருத்து. இது தற்குறிப்பேற்ற அணியாகும். அதோ இங்க இருக்காரு. கழுதின் தேர், பேய் தேர். வானத்துல இருக்கிறவளுக்காக பூமியில இருக்கிறவளை கஷ்டப்படுத்துறாரு. அப்படிதான் அவங்களுக்கு தானே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அப்படியா? காணல் நீர் பத்தி சொல்றாரு இல்லையா? ஏன்னா வர்ண பகவானும் அங்க இருக்க விண்ணுலகத்தார் தானே, அவங்கள பாத்துக்கிறது. எனவே இது வந்து கம்பரோட தற்குறிப்பே, தன்னோட குறிப்பை தானே சொல்றாரு. தற்குறிப்பேற்ற அவர் அப்படி நினைக்கிறார். அவளை கஷ்டமா இருக்குமே, நீங்க கீழே வந்து அடுத்து போலாமா? 352. ஏய்ந்த அக்கணலிடை எழுந்த காணல் தேர் காய்ந்த அக்கடுவனம் காக்கும் வேனினில் வேந்தனுக்கு அரசு வீட்டிற்க செய்தது ஓர் பாய்ந்த பொன் காலுடை பலிக்கு பீடமே. ஏய்ந்த அக்கணலிடை அப்பாலைவனத்திலே பொருந்திய அந்த நெருப்பு மயமான நிலத்திலே எழுந்த காணல் தேர் தோன்றிய பெய்த்தேரின் தோற்றம் காய்ந்த அக்கடுவனம் எல்லாம் காய்ந்து போன கடுமை வாய்ந்த பாலைவனத்தை காக்கும் வேனிலில் வேந்தனுக்கு ஆட்சி புரியும் வேணிக்காலம் எனும் அரசனுக்கு அரசு வீற்றிருக்க திருவோலக்கமா வீற்றிருக்க செய்தது ஓர் செய்யப்பட்டதாகிய ஒப்பற்ற ஒரு பாய்ந்த பொன் கால் உடை உருக்கி பாய்ந்த பொன்னாலான கால்களை உடையதுமான பளிங்கு பீடமே. பளிங்கினால் செய்த ஆசனமே போலுமா. ஏய்ந்த பொருந்திய அக்கடுவனம் அதிக வெப்பமான பாலைவனம். வேந்து வேனில் அங்கு தனியாட்சி புரிவதனால் இவ்வாறு கூறினார். பாய்ந்த பொன் உருக்கி பாய்ச்சிய பொன் பீடம் இருக்கை. அப்பாலைவனத்து பெய்த்தேரின் தோற்றம் வேனில் வேந்தன் அங்கு தனியாக அரசு செய்ய அவன் அமர்வதற்காக அமைந்த பளிங்கு பீடம் தோன்றியது என்பது கருத்து. அந்த பீடம் எதை சொல்றாரு? அந்த மொத்த நிலமே பீடமா? இந்த பாலைவனத்திலே பொருந்திய அந்த நெருப்புமயமான நிலத்திலே தோன்றிய பெய்த்தேரின் தோற்றம் எல்லாம் அந்த காணல் நீர் சொல்றாங்க. ஆட்சி புரியும் அந்த பாலைவனத்தை ஆட்சி புரியும் வேணிற்காலம் என்னும் அரசனுக்கு திருவோலக்கமா வீட்டிற்க செய்யப்பட்டதாகிய ஒப்பற்ற ஒரு உருக்கி பாய்ந்த பொன்னாலான கால்களை உடையதுமான பளிங்கினால் செய்த ஆசனமே போலாகும். அந்த நெருப்பே ஒரு ஆசனமா இருக்குன்ற மாதிரி சொல்றாரா? காணல் நீர் தோன்றிய பேத்தே அந்த நிலத்துல தோன்றினா அந்த காணல் நீர் வந்து அங்க ஆட்சி புரியற இந்த வெயிலில் காலம்ன்ற அரசனுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆசனத்துக்கு கால் மாதிரி இருக்கான், பொன்னாலான கால்கள் மாதிரி இருக்கு. அதாவது இந்த வெயிலில் தவிர இந்த வர்ணபவானோட இது மாதிரி இருக்கும். இல்ல அது பொண்ணு காட்சி அமைத்த பீடம்னு சொல்றதே அந்த காணல் நீரைத்தான். அது பாக்குறதுக்கு ரொம்ப சைனிங்கா இருக்கு, பொன்னிறமா இருக்காது, அவ்வளவு சூடுல இருக்கு. அப்படி பொண்ணு ஊருக்கும் போது மண் சிவப்பா இருக்கும் இல்லையா, உரிக்க. அடுத்து போலாமா? 353. தாவரும் எரிவினை செற்று தள்ள அரும் மூவகை பகை அரண் கடந்து முத்தியில் போவது புரிபவர் மனமும் பொன்விலை பாவையர் மனமும் போல் பசையும் அற்றதே.
தாவரும் இருவினை செற்று தாவி வருகின்ற நல்வினை தீவினை ஆகிய இரு வினைகளையும் அழித்து தள்ள அரும் மூவகை பகை அரண் கடந்து தள்ளுவதற்கு அரிய மூன்று வகைப்பட்ட உயிர் பகை ஆகிய காவலையும் கடந்து முத்தியில் போவது புரிபவர் மனமும் வீடு பேரை அடைபவர் கூறிய காரியங்களையே செய்யும் ஞானிகள் மனமும் பொன் விலை பாவையர் மனமும் பொன்னுக்கு தமது மேனியை விலை கூறும் விலைமாதர்களின் மனமும் போல் பசையும் அற்றதே. எவ்வாறு பசையற்று இருக்குமோ அதுபோல இப்பாலைவனமும் பசையற்று இருக்கிறது. தாவரும் தாவி வரும் நல்வினையும் பிறப்புக்கு காரணம் என்பதால் இருவினையும் செற்று என்றார். மூவகை பயாவது காமம் வெகுளி மயக்கம் எனும் மூன்றுமாம். இருவினை செற்று மூவகை வென்றவர்க்கே வீடு பெயரடைவதற்கு புரியர் என்பதால் முத்தியில் போவது புரிவர் என்றார். ஞானிகள் பற்றற்றவர்கள் பாவை ஓமையாக பெயர். விலைமாதர் பசையற்றவராதல் தம்மை நாடி வந்தவரிடம் இரக்கமற்று இருக்கலாம். எனவே பாலை நிலம் முத்தியை விரும்பிய ஞானிகளின் மனமும் போலவே பொன் விலை பாவையர் மனம் போலவே பசியற்று இருந்தது என்பது கருத்து. துன்பமாம். அந்த பாலைவனம் அந்த அளவுக்கு எப்படி ஓமை காமிச்சிருக்காரு. ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. நம்ம எப்படியா பாலைவனத்துல எப்படி பசையற்று இருக்கிறதுன்றது விலைமாந்தருக்கு கம்பேர் பண்றது ரொம்ப புதுசா இருக்கு இல்லையா? அவங்களும் பற்றில்லாம இருப்பாங்க. பற்றில்லாம இருக்கிறதுனால பண்றாரு. அதே மாதிரி முனிவர்களுக்கும் அதான் அந்த மூவகை பகைனா என்னன்னு பார்த்தேன். அது வந்து குரோத லோக மோகம் மதம் ஆச்சரியம் 6 சொல்லுவா. இல்ல 3 காமம்னா ஆசை, வெகுளினா கோபம், மயக்கம்னா மயக்கம். இந்த மூணத்தையும் துறந்து நல்வினையும் விட்டுட்டு கடைசியில அவங்க வந்து பற்றற்று இருக்கிறது முனிவர்கள். அதே மாதிரி விலைமாதர்களும் அந்த நிலையில இருக்காங்க. அவங்களுக்கு வந்து எதை பத்தியும் இது இல்ல, பற்றே இருக்காது இல்லையா? அது கரெக்ட். அது ரெண்டுத்தையும் ஆனா ரொம்ப டயகனலி ஒரு ஆப்போசிட் தான் கம்பேரிசன். இந்த பாலைவனம் அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்றது பற்றே. அதாவது சொல்ல போனா இவங்க ரெண்டு பேர் மனசுலயும் ஈரமே இருக்காது. முனிவர் மனசுலயும் சரி விலைமான மனசுலயும் ஈரமே இருக்காது. பாலைவனம் அப்படிதான் இருக்கு, ஈரம் இல்லாம இருக்கு. பற்று இல்லாம எதை பத்தியும் பற்றே கிடையாது. ரொம்ப டிட்டாச்சா இருக்கு. Detached is the correct word. Detached. Okay. Nice. காவியா நீங்க படிக்கிறீங்களா? 354 எக்ஸ்ட்ரா ஃப்ரேம் நீங்க படிச்சிருங்க. சரி. 354 பொறி படர் நிலம் பொடிந்து கீவுற விடிதலின் பெருவிழி விளங்கி தோன்றலால் அரிமணி பணந்து அரசன் நாட்டினும் எரி கதிர்க்கு இனிதி புக்கு இயங்கல் அயதே. பொறி பரல் படர் நிலம் சூரிய வெப்பத்தால் பொறிந்துள்ள சிறு கற்கள் எங்கும் விரிந்து கிடக்கும் அந்த பாலைவனம் பொடிந்து கீவுற விரிதலின் பிளவுபட்டு பாதாளத்துக்கு கீழ் அகழ்ந்து போயிருப்பதால் பெருவிழி விளங்கி தோன்றலால் பெருந்த இடைவெளி விளக்கமாக தோன்றுவதால் அரி மனப்பணந்து அரசன் நாட்டினும் பொன்னிறமும் மணியும் உடைய பாம்பு அரசனது நாடாகிய நாகலோகத்திலும் எரி கதிர்க்கு இனிதி புக்கு இயங்கலயதே. எரிந்து வெப்பம் வீசும் சூரியனுடைய கிரணங்களுக்கும் இதே புகுந்து இயக்க முடிந்தது. பொறிப்பரன்கிறது வந்து பொறிந்து பரகற்கள் வினைத்தொகை, பரளி கற்கள் வினைத்தொகை. படர்நிலம் வினைத்தொகை. பொழிதல்ன்றது புழுதியால் கிழ விரிதல்ன்றது கீழ்வரை விழிதல். அரிமணி உயர்ந்த மணியுமாம். படம் அரசு பாம்புகளின் அரசன் ஆதிசேஷன் கொடுக்கிறது. எரிக்கதிர் வந்து வினைத்தொகை. இயங்கல் சஞ்சரித்து சூரிய வெப்பத்தால் பாலை நிலம் பிளந்து சூரியனுடைய கதிர்கள் நுழைந்து சஞ்சரிக்கும்படி இருந்தது என்பது கருத்து. அவ்வளவு தூரம் அது வந்து விரிந்து கீழே வரைக்கும் நாகலோகம் வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு இந்த பாடல்ல சொல்லாங்கன்னு நினைக்கிறேன்.
ஆமா இதே மாதிரிதானே முன்னையும் ஒரு பாடல் பாம்போட கண்ணு வரைக்கும் போய் வெப்பம் ஆமா சூடா இருந்ததுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆமா அதுவும் இதுவும் ஓரளவு ஒரே மாதிரி இருக்கு. ஒரே மாதிரி இருக்கு. ஓகே. அவ்வளவு அந்த அளவுக்கு வெயில் அந்த நிலத்தையும் பிளந்து அதுக்கும் கீழே போயிடுறது. கீழே வரைக்கும் போயிருக்கு. சரி. அடுத்த பாடல் போலாமா? 355. இப்போ நிலத்தை பிரிக்கிற மாதிரின்னு சொன்னா ஆக்சுவலா அந்த ரொம்ப ட்ரையான டெசர்ட்ல வந்து நிலம் பிளந்து மணல் இருக்க மணல் இருக்க பாலைவனம் ஒண்ணு, மணலே இல்லாம சாதாரண இப்ப நம்ம வறண்ட நிலம் வறட்சி இருக்க ஊர்ல பாத்தீங்கன்னா அப்படியே கோடு கோடா பிரிச்சு இருக்கும். அதான் சொல்றாங்க. ஆக்சுவலா இங்க பாலைவனம்ங்கிறதே வந்து நம்ம டெசர்ட் சாண்ட் மாதிரி சொல்லலன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜென்ரலா வெடிப்பு இருந்ததுன்னா மழை இல்லாம சாண்ட் ஆக்சுவலி வெடிப்பு வந்து நம்ம பார்த்தது இல்லையா? சோ அந்த மாதிரி அதாவது வான் பார்த்த பூமி மழை பெய்யல அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். கரெக்ட், அதான் சொல்ல வரேன் நானு. அதாவது ஒரு காலத்துல நல்லா இருந்து இந்த கிளே மாதிரி ஃபர்டைலா இருந்து கடைசியில எதுவுமே இல்லாம வறண்டு போய் காஞ்சு இருக்கு. ஆனா அப்படி இருக்கிறதுல வந்து காணல் நீர் மாதிரி தெரியாது இல்லையா? காணல் நீர் மாதிரி தெரியும்னா அதோட அந்த சாண்டோட ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தாதான் அது அப்படி தெரியும். உங்களுக்கு நீங்க இப்ப ஏதாவது டவுன் சவுத் ஏதாவது ஊருக்கு வெய்ய காலத்துல போனீங்கன்னா பார்த்தா உங்களுக்கு தெரியுமே, கொஞ்சம் தூரத்துல காணல் நீர் தெரியும், கிட்ட போக அது ஒண்ணும் இல்லாம போயிடும்ல. இல்ல அது காணல் நீர்ன்றது புரியுது மேம். நான் என்ன சொல்றேன்னா அந்த இப்ப தார் ரோடு பாக்குறோம்ல, அது ஒரு டிஸ்டன்ஸ்ல பாக்கும்போது அந்த ரோடோட இது வந்து இருக்கனால இப்போ நம்ம நார்மலா அந்த நிலம் வெடிச்சு போய் ஒரு ட்ரையா இருக்கிற இதுல வந்து காணல் நீர் தெரியுமான்றது தெரியாதுன்னு நினைக்கிறேன் நானு. அந்த மாதிரி நிலத்துலதான் நடுவுல தார் ரோடு போட்டிருக்காங்க. முதல்ல தார் ரோடு கிடையாது. நான் அப்படி சொல்ல அந்த மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டி சொல்றேன். அந்த நிலத்துல அந்த ரெண்டா வெடிச்சு போற மாதிரி பிளவுபட்டு இருக்கிற நிலத்துல ஒரு காணல் நீர் சைனிங்கா இருக்கிற மாதிரி அந்த இது தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்காது இல்லையா? இல்ல இந்த காணல் நீர் வந்து நீங்க வந்து தூரத்துல இருந்து பார்த்தா தண்ணி இருக்க மாதிரி சொல்றீங்க, அதான் சொல்றீங்க? ஆமா, அதுதான் சொல்றேன். அது காரணம் என்னன்னா ஒரு நிலமோ ஏதோ ஒண்ணு அது வந்து ரொம்ப நிறைய ஹீட்டை புடிச்சு வச்சுக்கிட்டு அதன் பிறகு அந்த ஹீட் அதை வெளிவிடும் போது சுற்றி இருக்க ஹீட்டை விட அந்த இடத்துல ஹீட் நிறைய இருக்கும் போது ஏர் வந்து தின்னாகி ஆப்டிக்கல் இல்யூஷனா வரும். அது நம்ம வீட்லயே ஸ்டவ்ல ஏதாவது ஸ்டீம் பண்ணும்போது பார்த்தோம்னா டிஸ்டன்ஸ்ல வந்து பார்த்தா தெரியும் பின்னாடி இருக்கிறது வேற கொஞ்சம் வளைஞ்சிருக்க மாதிரி இருக்கும். அதனால பாலைவனத்துல அது மாதிரி காஞ்ச பூமியிலயும் நம்ம பார்க்காம இருந்திருக்கலாம் கூடி, ஆனா இது காமனா நிறைய இடத்துல வரும். இது ஆப்டிக்கல் இல்யூஷன். ஆக்சுவலா இப்ப தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ரொம்ப ட்ரை டெசர்ட்ஸ் கூட இருக்குன்னு சொல்றீங்களா? இப்ப ராமநாதபுரம் பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? நான் போனது இல்ல. இந்த மாதிரி காஞ்ச நிலம் சொல்லுங்க இருக்கா? இந்த மாதிரி பாத்திருக்கீங்களா? நான் வந்து இப்ப இந்த காரைக்குடி அங்க எல்லாம் போனீங்கன்னா வெயில் காலத்துல போனீங்கன்னா ரொம்ப வெயிலா இருக்கும், அவ்வளவு வெயிலா இருக்கும். நீங்க காரைக்குடியில இருந்து ஏதாவது உள் பக்கமா ராமநாதபுரம் அந்த மாதிரி இடங்களுக்கு போனீங்கன்னா போற வழியெல்லாம் அப்படியே வெயில் இருக்கும். இந்த மாதிரி இந்த காணல் நீர் மாதிரி பார்க்கலாம் ரோட்ல. அது வந்து அவங்க கேக்குற மாதிரி நிலம்லாம் இருக்கிற இடத்துல தெரியுமான்னு தெரியல. நான் பார்த்தவரையில தார் ரோட்ல அது நல்லா தெரியும். நான் என்ன நினைக்கிறேன்னா நிலமா இருந்ததுல தானே நம்ம தார் போட்டு ரோடு போட்டிருக்கோம். நான் அப்படி சொல்லல இருக்கும் இல்லையா? அது கரெக்ட். ஆனா நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா இப்ப பாலைவனத்தோட மண்ணோட இது பாத்தீங்கன்னா தொட்டா ஒரு மாதிரி நைஸா இருக்கிற மாதிரி அதோ சாண்டோட இது அப்படி ஒண்ணு இருக்கும். இன்னொன்னு தாரோட அந்த சர்ஃபேஸ் வந்து ரஃப்பா இருக்காதுல்ல. லைக் நம்ம சாண்ட் வந்து ஒரு பிளவுபட்ட நிலத்துல வந்து மேல கல்லு இல்ல சம்திங் பிளந்து போய் இருக்கிறதோட அந்த ஃபைனஸ் வந்து இதுல இருக்காது. அந்த மாதிரி சொல்ல வரேன். அதான் அது அகைன் இப்ப ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னாங்கல்ல இந்த மாதிரி இது வந்து இந்த பாலைன்றது வந்து நீர் இல்லாததுனால உண்டான பாலையா இல்ல சஹாரா டெசர்ட் மாதிரி ஏற்கனவே டெசர்ட்டா இருந்த பாலைவனமா? ரெண்டு விதமாவும் சொல்லலாம் இல்லையா? பாலைவனம்ங்கிறது டோட்டலி ஒரு டெசர்ட் ஏரியாக்கு பாலைவனம். இல்ல இந்த காணல் நீருக்கு மட்டும் சொல்றேன். காணல் நீர்னு சொல்றதுக்கு மட்டும் சொல்றேன். அது பாலை எப்படி இருக்கலாம்? ஓகே ஓகே, மேபி செந்தில் சொன்ன மாதிரி பார்க்கலன்றதுனால சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். நம்ம மிராஜ்னு போய் பார்த்தோம்னாவே இப்ப காணல் நீருங்கிறது எக்ஸாக்டா மிராஜ். அந்த மிராஜுக்கு வந்து ஆக்சுவலா மண்ணெல்லாம் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அது வந்து ஹீட் டிஃபரன்ஸ் இருக்கணும், அவ்வளவுதான். ஓகே
ஆமா, அவர் சொல்ற மாதிரி வெந்நீர்லாம் நம்ம போட்டோம்னா கொஞ்சம் தூரத்துலேன்னு பார்த்தா மினுமினுன்னு இல்லையா, ஆமா. அந்த தண்ணிக்கு மேல கொஞ்சம் மினுமினும். பட் தட்ஸ் நத்திங். கிட்ட போய் பார்த்தா அது ஒண்ணும் இல்ல, சூடுதான் இருக்கும். இந்த 2 டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் இருக்கணும் ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ள. நான் பாக்குறேன். ஓகே. அடுத்த பாடல் படிக்கலாமா? படிங்க. 355. எரிந்து எழு கொடுஞ்சுரம் இணையது எய்தலும் அருந்தவன் இவர் பெரிது அளவு இல் ஆற்றலை பொருத்தினர் ஆயினும் புவின் மெல்லியர் வருந்துவர் சிறிது என மனத்தின் நோக்கினார். எரிந்து எழு கொடுஞ்சுரம் காய்ந்து எழுகின்ற கொடிய பாலை நிலமான இணையது எய்தலும் இத்தன்மையான நிலத்தை அடைதலும் அருந்தவன் அரிய தவத்தை உடைய விஸ்வாமித்திர முனிவன் இவர் பெரிதும் அளவில் ஆற்றலை பொருந்தினர் ஆயினும் இந்த அரசகுமரர்கள் அளவற்ற ஆற்றல் வாய்ந்தவர்களாயினும் புவின் மெல்லியர் மலரினும் மென்மையான உடலை உடையவராதலால் வருந்துவர் சிறிது என மனத்தின் நோக்கினான். சிறிதளவேனும் வருந்துவர் என்று மனதில் எண்ணி அவர்களை பார்த்தான். எரிந்துங்கிறது காய்ந்து, கொடுஞ்சுரம் கொடுமையான பாலைநிலம். மனத்தின் நோக்கினால் மனதில் ஆழ்ந்து சிந்தித்தான். அதாவது இந்த பசங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, என்னதான் ஆற்றல் பெற்றாலும் உடல் ரொம்ப மென்மையான உடல், அதனால கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு முனிவர் நினைக்கிறாரு அப்படின்னு இந்த பாடல்ல சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். இது ஈஸியா புரியுது, சிம்பிளா தான் இருக்கு. சந்தேகம் இருக்கா? இல்லங்க, போலாம். 356. நோக்கினன் அவன் முகம் நோக்க நோக்குடை கோக்குமரனும் அடி குறுக நான்முகன் ஆக்கின விஞ்சைகள் இரண்டும் அவ்வழி ஊக்கினர் அவை அவர் உள்ளத்து உள்ளினார். அவர் முகம் நோக்கினர். விஸ்வாமித்திர முனிவன் அந்த குமரர்களுடைய அரசகுமரருடைய முகங்களை பார்த்தான். நோக்க நோக்குடை கோக்குமரன் அவ்வாறு பார்க்கவே அக்குறித்த பார்வையில் நோக்கமுடை அரச குமரர்களும் அடி குறுக முனிவரின் பாதங்களை வணங்க நான்முகன் ஆக்கிய விஞ்சைகள் இரண்டும் பரமதேவனால் செய்யப்பட்டு தனக்களிக்கப்பட்ட 2 அரிய வித்தைகளை அவ்வழி ஊக்கினான். அப்பார்வையின் வழியே அவர்கள் மனத்தில் பதியுமாறு ஊக்குவித்தான். அவை அவர் உள்ளத்து உள்ளினார். அவைகளை அக்குமரர்கள் தம் உள்ளத்தில் நினைத்தனர். நோக்கின் வழி ஊக்கினன் என்பது நயன தீட்சை எனப்படும். நோக்குங்கிறது நோக்கம், நோக்குடை கோக்குமரர் அடிக்குறுக என்றது. முனிவரது மனக்குறிப்பை உணர்ந்த குமரர்கள் அவரை அடைந்து அருள் செய்யுமாறு வணங்கி நின்றனர் எனும் கருத்துடையதாகும். நான்முகன் ஆகிய விஞ்சைகள் 2 பலை அதிபலை என்ற மந்திரங்களாகும். இவைகளை முனிவருக்கு சொன்னது. பரமன் என்பது கம்பர் கருத்து. விஞ்சை வித்தை ஊக்குதல் செல்லுதல் உள்ளுதல் நினைத்து புவின் மெல்லியர் நினைத்தல் புவின் மெல்லியர் வருந்துவர் என நினைத்த முனிவர் இராம இலக்குவர்களை பார்க்க அவர்கள் முனிவரது மனக்கருத்தை அறிந்து அடிக்குறுக நான்முகன் ஆக்கிய விஞ்சைகள் ஊக்கினார். அவற்றை அவர் உள்ளத்தில் உள்ளினார் என்பது கரெக்ட். ஓகே, இந்த பசங்களுக்கு அவர் பார்க்கும் போதே அந்த அரசகுமரர்கள் புரிஞ்சுட்டு வணங்குவாங்க. அதுக்கப்புறம் அவரு 2 விஞ்சைகள், அந்த 2 விஞ்சைகள் பதி அதிபலை அப்படின்னு நீங்க சொல்றாங்க. இந்த 2 மந்திரங்களும் பார்வையிலேயே அவங்களுக்கு சொல்லி கொடுக்காரு அப்படின்னு அர்த்தம் நினைக்கிறேன் பாடல்ல. பிரம்மன் இவருக்கு சொல்லி கொடுத்தது, அவர் அவங்களுக்கு அவங்க 2 பேருக்கு சொல்லி கொடுக்குறாரு. அது பார்த்த உடனே அவங்க பார்த்ததுலயே அவங்களுக்கு அது கத்துக்கிட்டாங்கன்ற மாதிரி. கத்துக்கிட்டாங்க. பலை அதிபலை. அப்படி நமக்கு பாடம் புரிஞ்சா எவ்வளவு நல்லா இருக்கும். அதுல நயன தீட்சைன்னு போட்டிருக்காங்க. நயனம்னா அந்த பரதநாட்டியம் எல்லாம் பண்ணும்போது கண்ணுல கண்ணு. ஓகே ஓகே. ஹிந்தில சன்ஸ்கிரிட்ல நயனா கண்ணு. ஓகே, அப்ப அதுலயே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஈஸியாதான் இருக்கு.
357. ம் உள்ளிய காலையின் ஊழித் தீயையும் எள்ளுரு கொள்ளும் கனல் எரியும் வெஞ்சுரம் தெள்ளுதன் புனலிடை சேரல் ஒத்தது. வள்ளலும் முனிவனை வணங்கிக் கூறுவான். உள்ளிய காலையில். அவ்வாறு அவ்விருவரும் அம்மந்திரங்களை எண்ணிய போது ஊழி தீயையும் எள்ளுரு ஊழிக் காலத்து பெருநெருப்பையும் இகழக்கூடியதான கொழுங்கனல் எரியும் வெஞ்சுரம் மிகுந்த நெருப்பு பற்றி எரியும் வெம்மை மிகுந்த அப்பாலைவனம் தெள்ளு தன் புனலிடை சேரல் ஒத்தது. தெளிந்த குளிர்ந்த நீரினிடையே செல்லுதல் ஒத்திருந்தது. அப்போது வள்ளலும் முனிவனை வணங்கிக் கூறுவான். ராமபிரானும் அம்முனிவனை வணங்கி கூறுதலற்றான். காலை காலம் ஊழி உகமுடிவு எள்ளுரு இதில் உரு துணைவினை கொழுமை பிளஸ் கனல் கொழுங்கனல் பண்பு தொகை சேரல் செல்லுதல் தெல்லுதன் ஊ சாரியை புனலிடை இடை எழுநூறுப்பு. இந்த கிராமர்லாம் எனக்கு தெரியல. வெம்மை பிளஸ் வெஞ்சுரம் முனிவர் கற்று தந்த மந்திரங்களை ராம இலக்குவர் மனதில் எண்ணினர். அவ்வாறு எண்ணிய போது ஊழி தீயையும் கெழும்படியான மிகுந்த வெண்மையை உடைய அப்பாலைவனம் குளிர்ந்து நீரிலே செல்லுதலை போன்றதாயிற்று என்பது குறிப்பு. இந்திரத்தின் ஆற்றலில் பாலையில் கொடுமை தோன்றவில்லை என்பது கரெக்ட். மந்திரத்தில் அந்த இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த மந்திரங்களை நினைச்சோனே வந்து அந்த பெரு நெருப்பு மாதிரி இருக்கிறது நீர்ல போற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன் இந்த பாடல்ல. நமக்கு அந்த மந்திரத்தை சொல்லி கொடுக்க கூடாதோ? பார்த்தா இந்த கம்பர் இந்த ரெஃபரன்ஸ் தவிர வேற எங்கேயுமே அதை பத்தி இல்ல. என்னப்பா? இல்ல தேடி பார்த்தா இந்த 2 பழைய அதிபலை கம்பராமாயணம் தவிர வேற எங்கேயுமே அதை பத்தி வார்த்தையே இல்ல. அதை பத்தி சொல்லவே இல்லையா? வால்மீகி சொல்லிட்டாரான்னு தெரியலையே. வால்மீகி சான்ஸ்கிரிட்ல அந்த மந்திரத்தை சொல்லிட்டு இல்ல ஒருவேளை அதெல்லாம் ஒன்னும் டிஜிட்டலைஸ் பண்ணலையா இருக்கும், வேற எங்கேயாவது தேடி பார்த்தா இருக்கும். மேபி அது வேற டெக்ஸ்ட்ல இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இதெல்லாம் இதுக்கு முன்னாடி வந்து வசிஷ்டருக்கு சொல்லியிருப்பாங்க. கம்பராமாயணம் எழுதுறதுக்கு முன்னாடி ஏதாவது கதை இருந்ததோ என்னமோ நமக்கு அதெல்லாம் நமக்கு இல்லன்னு நினைக்கிறேன். அது டெஃபினட்டா ஏதாவது இருந்திருக்கும். அந்த மந்திரங்களுக்கு எல்லாம் நிறைய இருக்கு. இப்ப மழை வரணும்னா ஒரு மந்திரம் சொல்லணும்னு சொல்றாங்க இல்லையா? எல்லாத்துக்கும் ஒரு மந்திரம் இருக்கே. இருக்கும், இதுவும் இருக்குமா இருக்கும். அது ஏதாவது சான்ஸ்கிரிட் டெக்ஸ்ட்ல இல்லையா தேடினா தெரியும். தமிழ் படிச்சிருக்காங்களான்னு பார்க்கணும். ஆனா இது எல்லாமே வந்து வால்மீகி எழுதுறது இருந்ததா? இதெல்லாம் சிலதான் கம்பனா எழுதுறதா? எதெல்லாம் இருக்கு இல்லன்னு தெரியல. எனக்கு இந்த ஸ்லோகம் பத்தி எல்லாம் வால்மீகி தான் ஃபாலோ பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். இருக்கலாம். ஏன்னா இதெல்லாம் அதிபலை இதெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கு. வால்மீகி எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன். யார்கிட்டயாவது வால்மீகியோட இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் ஃபுல்லா இருக்கா? 100%? நீங்க கொடுத்திருக்காங்க. பாலை அதிபலை ஆர் ரிலேட்டட் டு தி கான்செப்ட் ஆஃப் பாலை திணை, Tamil literature and culture. பாலை திணை refers to specific பலை மேடம். பாலை அதிபலைன்றது இவா சொல்றது வந்து பாலைவனம்ன்ற மாதிரினா இருக்கு. இல்ல பாலை இல்ல. இது என்ன இங்கிலீஷ் போட்டா அதனால அது பாலைன்னு படிச்சிருக்கு. ஓகே, தமிழ்ல எழுதினா தெரியும். ஷேர் பண்ணுங்க பலை அதிபலை பத்தி. 158. ஆமா, படிக்கலாமா? படிக்கலாம். 358. சுழிபடு கங்கை அம் தொங்கல் மேலியோன் விழிபட வெந்ததோ வேறுதான் உண்டோ பழிபட மன்னவன் பறித்த நாட்டினுங்கு அழிவது ஏன் காரணம் அரிஜு கூறு என்றான். சுழிபடு கங்கை அம் தொங்க மேலியோன் சுழிந்து வரும் நீர்பெருக்கை உடைய கங்கையும் கொன்றை மலையும் அணிந்த முடி உடைய சிவபிரானது வழிபட வெந்ததோ வெற்றிக்கண் பட்டு இப்படி வெந்து போனதோ வேறுதான் உண்டோ அல்லது வேறு காரணம் ஏதேனும் உண்டோ? பழிபடா மன்னவன் பழிச்சொல் படாத மன்னனாகிய என் தந்தை
பறித்த நாட்டின் ஊங்கு நல்லாட்சி செய்யும் நாட்டிலும் இவ்விடம் அழிவதன் காரணம். இப்படி அழிந்து போதல் என்ன காரணமோ அறிது கூறு என்றான். யாவும் அறிந்த பெரியோய் சொல்லுக என்று கூறினான். அழிங்கிறது பகுதி, தொழிற்பெயர். தொங்கல் நாளை, மோலி மகுடம், விழிப்பட வந்ததோ இல்ல வேறேதும் உண்டோ என்றது ஐயவனி. பழிபடா பழிங்கு பழிக்கலாத காதல், பழிக்காலாத பழிக்காலாத அறிங்க அண்மை விழி. ஊங்குங்கிறது முன்புள்ள இடத்தை உணர்த்தும். உப்பக்கம் என்பர் வள்ளுவர். இது போன்றது என்க. விழி என கூறும் இங்கு நெற்றிக்கண்ணை உணர்த்தும். தீக்கண் ஆகலை. ஓகே, இந்த இடம் ஏன் இப்படி அழிஞ்சிருக்கு? இது சிவபெருமானே ஆனா இந்த இடத்துல இந்த நாட்டு அப்படின்னு சொல்றாங்கல்ல, நல்லாட்சி செய்யும் நாட்டில், அந்த நாட்டிலேயே தான் இருக்கா அப்ப இந்த பாலைவனம்? ஓகே, வேற நாட்டுக்கு போகவே இல்லைன்னு இல்ல வேற நாட்டுக்கு போற மாதிரி தெரியலையே. அதே இந்த நாட்டுக்குள்ள இப்படி ஒரு இடம் இருக்கான்னு கேக்குறாங்களோ? ஆமா, அது அந்த மன்னரோட ஆட்சியில நிறைய இடம் அவரோடது இருக்கலாம். அதுல இவரோட ஆட்சியில இந்த இடம் மட்டும் ஏன் இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி கூட இருக்குமோ போயிட்டு அப்படின்னு கேக்குறாரு. ஏன் இவ்வளவு பாலைவனமா இருக்கு அவரோட நெற்றிக்கண் பட்டு வெந்து போனதோ அப்படி ஆயிட்டா அப்படின்னு வேறு காரணம் ஏதாவது இருக்கா? வழி சொல்படாத மன்னனாகிய எம் தந்தை தயரதன் நல்லாட்சி செய்யும் நாட்டுல கூட இப்படி ஒரு இடம் இருக்கா அப்படின்னு அவங்க அறிஞ கூறு என்றாங்க. விஸ்வாமித்திரர் அவங்க கேக்குறாங்க, ஏன் இப்படி ஒரு இடம் இருக்கு அப்படின்னு. இதுக்கு முன்னாடி நம்ம அந்த பலை அதிபலை பார்த்தோம்ல, அது பவர்ஃபுல் மந்திரன்றது நம்ம உடம்புல தாகம் அந்த ஸ்ட்ரென்த் குடுக்கறதுக்காக அந்த மந்திரமாமா. இப்போ நம்ம மூச்சு பயிற்சி எல்லாம் செய்யும் போது ஒரு சிலது சொல்றாங்க இல்லையா, நாடி சுத்தி அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இதா இருக்கலாம். நம்ம பாடியில அத தாங்கிக்கிற மாதிரியான இதை சொல்லிருக்காங்க. அது மாதிரி அந்த மாதிரி ஒரு இது இருக்கலாம். ஓகே ஓகே ஓகே, தட் மேக்ஸ் சென்ஸ். அத எப்படி வித்ஸ்டாண்ட் பண்றதுங்கிறதுக்கு சில மந்திரங்கள் சொல்லி, மந்திரம்னா நாட் எக்ஸாக்ட்லி சம் எக்ஸசைசஸ் இருக்கலாம், யோக நிலைகளா இருக்கலாம். சரி, நான் நெக்ஸ்ட் 3 இது நான் படிக்கட்டுமா? படிக்கலாம். 359 என்றலும் ராமனை நோக்கி இன் உயிர் கொன்று உடல் வாழ்க்கைகள் கூற்றின் தோற்றத்தள் அன்றியும் 200 மையல்மா ஒன்றிய வலியினல் உறுதி கேள் என என்றலும் ராமனை நோக்கி என்று ராமன் சொன்னதும் ராமனை பார்த்து விஸ்வாமித்திரன் இன் உயிர் கொன்று உடல் வாழ்க்கைகள் இனிய உயிர்களை எல்லாம் கொன்று திரியும் வாழ்க்கை உடையவளும் கூற்றின் தோற்றத்தள் யமனை போன்ற தோற்றம் உடையவளும் அன்றியும் 200 மையல்மா 1000 மத யானைகளுக்கு ஒப்பான ஒன்றிய வலியினள் பொருந்திய வலிமை உடையவளுமான உறுதி கேள் என ஒருத்தி செய்தியை கேட்பாயாக என்று. இன்னுயிர் இனிய உயிர் அவராவார் முனிவர் முதலானோர் உழல் வாழ்க்கை வினைத்தொகை கூற்று யமன் தோற்றத்தள் தோற்றம் உடையவள் 200 1000 500 1000 மையல் வலிமை மா மிருகம் ஒன்றிய பொருந்திய உறுதி செயல் எனா என்று செயா என்ற வாய்ப்பாட்டு வினையாச்சம். இது முதல் 7 பாடல்கள் தாட்டகையின் வரலாறு கூறுபவனவா. வழிபடா மன்னன் பறித்த நாட்டின் ஊங்கு அழிவதன் என கேட்ட ராமனுக்கு அழிவுக்கு காரணமான தாட்டகையை பற்றி கூறுவனவா. இப்பதான் சொல்ல போற தாட்டகை இவ்வளவு செழிப்பான இந்த நாட்டுல இந்த இடம் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் தாட்டகைன்னு சொல்ல போறார் போலருக்கு. அடுத்து வரக்கூடிய பாடல்கள்ல அது சொல்றாரு அப்படின்றாங்க ராமனுக்கு விஸ்வாமித்திரர். அந்த பழைய அதிபலை சாரி மறுபடியும் அது போறதுக்கு சாரி இங்கிலீஷ் வெர்ஷன் எடுத்து பார்த்தேன். ஆக்சுவலா இங்கிலீஷ் வெர்ஷன்ல விஸ்வாமித்திரர், அதாவது வால்மீகியோட ஒரிஜினல் எடிஷனுடைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல பார்த்தா ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் அவர்
பழைய அதிபலைனா பசியும் தாகமும் எடுக்காம இருக்கிறதுக்குரிய மந்திரத்தை சொல்லி தராரு. ஓ நைஸ். பரவாயில்லையே. அந்த two sciences parents of all other sciences to control hunger and thirst, அது ரெண்டுத்தையும் சொல்லி தராரு. என்னெல்லாம் இருக்கு பதினா என்ன, அதிபலைனா என்ன ஆக்சுவலி? அது தெரியல. தெரியல. ஓகே. பழையனா பழைய அதிபலை. அதிபலைனா பசியை விட தாகம் இன்னும் கொடுமை இல்லையா, அதனால அது அதிபலையா இருக்கலாம். ஏன்னா பசி கூட கொஞ்சம் பொறுத்துக்கலாம், தாகத்தை பொறுத்துக்கவே முடியாது இல்லையா. அதனால பழையன்றது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் பசி. அதை விட எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜஸ் அதிபலை தாகமா இருக்கலாம். பசி தாகம். என்ன போட்டிருக்காங்க, these two sciences are daughter of பிரம்மா, பிரம்மருடைய ரெண்டு பொண்ணுங்க. நான் இப்ப உங்களுக்கு அது சொல்லி தரேன் அப்படின்னு சொல்றாரு. நான் ஒரு பேஜ்ல பாத்துருக்கேன், அதை நான் ஷேர் பண்றேன் வாட்ஸ்அப்ல. சரி. இதெல்லாம் எவ்வளவு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. அந்த காலத்துல எவ்வளவு அறிவு இருந்திருக்குன்னு தோன்றதுல. கோள்களை பார்த்து கண்டுபிடிச்சிருக்காங்க, 0 to 9 கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பசி தாகம் நோய்களுக்கெல்லாம் மந்திரமும் மருந்தும் கண்டுபிடிச்சிருக்காங்க. நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. இது ஒன்லி உபதேசம் செஞ்சுதான் கத்துக்கணுமாமா, அது புத்தகத்துல பார்த்து பண்றது அக்செப்ட் பண்ண மாட்டாங்களாம். ஓ ஓகே ஓகே ஓகே. யாரு இனிமே நமக்கு உபதேசம் பண்ணுவார்? விஸ்வாமித்திரர் தான் வரணும். நீங்க முதல்ல கேட்டீங்களா, நம்மளுக்கு இருந்தா படிச்சுக்கலாம். அடுத்த பாடல் 360. மண்புரு. இந்த பாடல் நம்ம படிச்சுட்டோமா, புரிஞ்சுட்டோமா? என்ன படிச்சோம்? மண்குருத்து எடுப்பினும் கடலை வாரினும் விண்குருத்து இடிப்பினும் வேண்டின் செயற்பாள் எண்குரு தெரிவு அரும் பாவம் ஈண்டி ஒரு பெண் உரு கொண்டன திரியும் பெற்றியாள். தாடகையை பத்தி சொல்றாரு. உருத்து மண் எடுப்பினும் கோபித்து இந்த பூமியை எடுப்பதாயினும், கடலை வாரினும் கடல் நீரையெல்லாம் அள்ளுவதானாலும், உருத்து விண் இடிப்பினும் கோபம் கொண்டு மேகத்தை இடிப்பதானாலும், வேண்டின் செய்கிற்பாள் அவள் விரும்பினால் செய்ய வல்லவளாவாள். எண் உரு தெரி வரும் எண்ணத்தினால் செய்யப்படும் நுண்மையான பாவமும் உடலால் செய்யப்படும் வறுமையான பாவமும் உருவம் கொண்டு பாவம் ஈண்டி ஒரு சேரச் சேர்ந்து ஓர் பெண் உருக்கொண்டு என ஒரு பெண் வடிவை கொண்டது என்னும்படி திரியும் பெற்றியார். இங்கு திரிகின்ற தன்மையுடையவள். தாடகை எப்படிப்பட்டவள்னா, கோபம் கொண்டு பூமியை வேணாலும் அவ தூக்கிடுவோம், கடலையும் ஒண்ணு அள்ளி போட்டுடுவோம், மேகத்தையும் இடிச்சு போட்டுடுவோம், எல்லாத்தையும் பண்ணக்கூடிய வல்லமை உடையவள். எண் குரு தெரிவு எண்ணத்தினால செய்யக்கூடிய உண்மையான பாவத்தையும் செய்ய முடியும் அவளால. உடலால் செய்யப்படும் பெருமையான பாவத்தையும் செய்ய முடியும். இப்படி ஒரு சேர எல்லாம் கொண்டு ஒரு பெண் உருவாக வந்திருக்க அவதான் இங்க தெரிந்து கொண்டிருக்கிறாள் அப்படிங்கிற தாடகை பத்தி. மண் சினையாகு பெயராய் பூமியை உணர்த்தும், உறுத்தல் சினத்தல், வாறுதல் அள்ளுதல், விண் வானம் இங்கு மேகத்தை உணர்த்தும். நுண்மையான பாவம் பருமையான பாவம் என்பன கண்ணால் காண முடியாதது. வெற்றி தன்மை பூமியை எடுக்கவும் கடல் நீரை அள்ளவும் மேகத்தை இடிக்கவும் செய்ய வல்லவள். பாவமெல்லாம் திரண்டு ஒரு பெண் வடிவம் கொண்டது போன்ற தன்மையள் என்பது கருத்து. அவ்வளவு ஒரு பொல்லாதவள்ங்கிறத இதாக சொல்றாரு. அப்படி ரொம்ப பொல்லாதவ அவளால என்ன வேணா செய்ய முடியும், மனதாலையும் உடலாலையும் அவளால தீங்கு செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஒரு பெண் அவ அப்படின்னு சொல்றாரு. இது நான் படிக்கணுமா? நான் யார் படிக்கணும்? நான் படிக்கவா? 361. ஓகே 361. பெருவரை இரண்டுடும் பிறந்த நஞ்சுடும் உறும் உரள் முழக்குடும் ஊழி தீயுடும் இரு பிறை செறிந்து எழும் கடல் உண்டாம் எனின் பெருவரு தோற்றத்தள் மேனி மானுமே. பெருவரை இரண்டுடும் பெரிய மலைகள் இரண்டுடனும் பிறந்த நஞ்சுடும் தன்னிடம் தோன்றிய நஞ்சுடனும் உறும் உரள் முழக்குடும் இடிக்கு ஒப்பான முழக்கத்துடனும் ஊழி தீயுடும் ஊழிக்காலத்து பெரு நெருப்புடனும் இரு பிறை செறிந்து 2 பிறை சந்திரர்கள் சேர்ந்து எழுகடல் உண்டாம் எனின் எழுகின்ற கடல் ஒன்றென்றால் அது வெறுவரு தோற்றத்தள் மேனிமானும் யாரும் அஞ்சத்தக்க தோற்றத்தை உடைய அவளுடைய உடலை ஒத்ததாகும். பெருவரை பெரிய மலை, கொங்கைகள் இரண்டும் மலைகள், கண்கள் இரண்டும்
நஞ்சு பெருங்குரல், இடி முழக்கம், கூந்தல் ஊழித்தீ, கோரைப்பற்கள், பிறைச்சந்திரன் இவையெல்லாம் உடைய கடல் ஒன்று உண்டெனில் இவள் உடலுக்கு ஒக்கும் என கூறியது இல் பொருள் ஓமை அணியாகும். மானும் ஒத்திருக்கும். சோ இவளை அவளோட உருவத்தை பத்தி சொல்ற. பெரிய மலைகள் மாதிரி அவளுக்கு உடலும் கண்களும் இருக்கு, வெறும் குரல் இருக்கு, கூந்தல் ரொம்ப ஊழி தீ மாதிரி அவ்வளவு பெரிய கூந்தல் இருக்கு, பல்லெல்லாம் சந்திரன் சைஸுக்கு ஒவ்வொன்றும் பெரிய கோரை பற்கள் இருக்கு அவளுக்கு, இப்படி ஒரு கடல் மாதிரி ஒரு உருவம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட உருவத்தை பத்தி சொல்றார். அவள் அப்படி பயங்கரமா பாக்கிறதுக்கே அப்படி இருக்கா அப்படின்னு சொல்றாரு. அடுத்த பாடல் யாராவது படிங்கோ. நான் படிக்கலாமா? படிங்க. குடக அரவு உழர் சூடகமா? சூடக அரவு உழர் குல கையினல் காடு உரை வாழ்க்கையில் கண்ணின் காண்பரேல் ஆடவர் பெண்மையை அவாவும் தோழியாய் தாடகை என்பது அச்சழுக்கி நாமமே. ஆடவர் கண்ணில் காண்பரே பெண்மையை அவாவும் தோழியாய், ஆண்களும் உன்னை காண்பராயின் பெண் தன்மையை விரும்ப தகுந்த தோளாற்றுதல் உடையவனே. சூடகம் அரவு உழர் குலம் கையினால் கையணியாக பாம்புகளை உடையவள் சூலம் உடையவள் காடு உரை வாழ்க்கையில் இவ்வனத்தில் வாழும் வாழ்க்கை உடையவள் அச்சழுக்கி நாமம் தாடகை என்பது. அத்தகைய கொடியவளாவது பெயர் தாடகை என்பதாம். சூடகம்ங்கிறது கையில் அணியும் அணிகலன், வளையல்னு சொல்றாங்க. அரவு பாம்பு, சூடகமாக அரவுடன் கை, சுலக்கை என கூட்டி உரை காண்பர் கையணியாக நாகங்களை அணிந்திருக்கிறார். சூலம் ஏந்திருக்கிறாள் என்பது பொருள். உரை வாழ்க்கை வினைத்தொகை. ராமனது தோளாற்றல் கண்ட ஆண்களும் பெண்மையை அவாவுவர் என்றார். அவாவுதல் விரும்புதல். சழுக்கி கொடியவள் நாமம் பெயர். கண்டார் விரும்பும் தோளாற்றல் உடையவள் என்பதால் உலக்குயிர்கள். ஆண் பெண் அடங்க அனைத்தும் பெண் தன்மையே என்பது கருத்தாகும். எந்த அளவுக்கு அவங்க என்ன சொல்றது கொடியவள் அப்படின்றது இந்த பாடல்லையும் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். கையணிகள் பாம்புகளை அந்த உடையவள் பாம்புகளான சூலம் உடையவள் அப்படி. ஆனா இதை நம்ம கடவுளுக்கும் அந்த மாதிரி ஒரு தடவை 2 தடவை பார்த்திருக்கோம் இல்லையா? அந்த பாம்புகள் வச்சு இந்த கையில அந்த துர்கைக்கெல்லாம் பார்த்திருப்போம். அவளோட தோளாற்றல் பத்தி சொல்றாங்க. ஆண்களும் அவளை பார்த்து வியந்து இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவளோட தோளாற்றலை பற்றியா சொல்ற? ராமனது தோளாற்றல் பத்தி சொல்றாங்களா? ராமர் பெண்கள் ஆண்கள் யார் கண்டாலும் அவனோட தோளாற்றலை பார்த்தா ரொம்ப விரும்புவார்கள்ன்ற மாதிரி சொல்றார். அப்படிப்பட்ட ராமரே அட்ரஸிங் ராமா. இவ யாரு? இவ பேரு தாட்டகை. இவ ரொம்ப பொல்லாதவ. இந்த மாதிரி எல்லாம் இருக்கா இவ பாக்குறதுக்கு அப்படின்னு அவளை பற்றி சொல்றார். அவ பேரை சொல்றாரு இந்த இடத்துல. அச்சழக்கி நாமம் தாடகை. அந்த அரக்கியோட பேர் தாடகை. சழக்கினா என்ன போட்டிருக்கு? பொல்லாதவளா? கொடியவள்னு போட்டிருக்கு. ஆனா அவளை சொல்லும் போது ஏன் ராமரை இந்த இடத்துல சொல்றாங்கன்னு எனக்கும் புரியல. நான் அதை பத்திதான் நான் பின்னாடி ஒரு வர குறிப்போம். அவளுக்கும் கொஞ்சம் ராமன் மேல ஒரு ஆசை வரும், பின்னாடி வருமோ தெரியல. ஆக்சுவலா இத ஆண் பெண் அடங்க அனைத்தும் பெண் தன்மையே என்பது கருத்தாகும் அப்படிங்கறதுல இதுக்கு என்ன அர்த்தம்? ஆக்சுவலா இந்த கடைசி லைன் அதாவது ராமனோட தோளாற்றல்னால ஆண் பெண் யாரா இருந்தாலும் பெண் தன்மையே இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்குமாம். அவாவுவர் அவங்க ஆணா இருந்தாலுமே பெண்ணா இருக்கணும்ன்ற மாதிரி விரும்புவாங்களாம் ராமருக்காக. பெண் தன்மைதான் அந்த இடத்துல ஒரு நளினம், ஒரு அழகு, அதுதான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி இல்ல மேடம். ஆடவர் பெண்மையை அவாவும் தோழினாய். அதாவது ஆண்களும் நம்ம பொண்ணா இருந்தா ராமரை ஆசைப்பட்டிருக்கலாமோ அப்படின்னு நினைக்கிறாங்க.
ஆண் பெண் அடங்க அனைத்தும் பெண் தன்மை என்பது கருத்தாகும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன சொல்றீங்க? இல்ல இந்த பாட்டுல 3வது வரியில ஆடவர் உண்மையை அவாவும் தோழினாய், அது ஆண்களும் பெண்ணாக இருக்கணும், நம்ம பெண்ணாக இருந்தா அவானா வந்து அருப்பப்படுறது, நம்ம பெண்ணாக இருந்தா ராமர் மேல ஆசைப்படலாம், நம்மளுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. இவரே பெண்ணா இருந்தா ஆசைப்படலாம் அப்படின்ற மாதிரி. ஆஹா, ஆண்கள்லாம் ஒரு ஆண் வந்து ராமரை பார்க்கும்போது நம்ம பொண்ணா இருந்தா நம்மளுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு ராமரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. ஆமா ஆமா. சார் நீங்க ரொம்ப சிம்பிள் ஆனா சார் வந்து சிம்பிளா அப்படி டக்குன்னு சொல்லிட்டாங்க. நீங்க சொல்றது நானும் சொன்னேன், வேற எதுவும் சொல்ல. ஆமா ஆமா, கரெக்ட் கரெக்ட். அந்த வடுவூர்னு ஒரு ஊர்ல ஒரு ராமர் விக்கிரகம் இருக்கும், நீங்க யாராவது கூகுள் பண்ணி பாருங்க. அந்த ராமர் விக்கிரகத்தை எந்த சிற்பி பண்ணாரோ தெரியல, அவரை அப்படி நினைச்சு வணங்கணும். அவ்வளவு அழகா இருக்கும் அந்த முகம், அப்படியே புன்னகை இருக்கும். அந்த புன்னகை அவர் எப்படிதான் அதை கொண்டு வந்தாரோ தெரியல, பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கும், அவ்வளவு அழகு இருக்கும். எந்த ஊர் சொன்னீங்க? வடுவூர்னு போட்டு பாருங்க, வடுவூர். வடுவூர் தஞ்சாவூர் திருவாரூர். ராமன் தஞ்சாவூர் அந்த இடத்துல அந்த ரீஜன் தான். அந்த ராமர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். I don't know about others. எனக்கு அது ரொம்ப பிடித்த ராமர். ராமர்னாலே ஒரு அழகுன்னு தானே சொல்லுவா இல்லையா? நீங்க சொல்றது கற்சிலையா இல்லாட்டி அந்த செம்பு பஞ்சலோக விக்கிரகம்னு நினைக்கிறேன். நான் அனுப்புறேன் உங்களுக்கு, நிறைய தடவை நான் பாத்திருக்கேன், அது நான் வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். ஓகே ஓகே. அடுத்த பாட்டு படிக்கணுமா? 363. உளப்பரும் பிணிப்பு அரா உலோபம் ஒன்றுமே அளப்ப அருங்குணங்களை அழிக்குமாறு போல் கிளப்ப அருங்கொடுமையை அரக்கி கேடு இதா வளப்பரு மருத வைப்பு அழித்து மாற்றினாள். உளம்பரும் பிணிப்பு அரா, உளத்தில் பருந்த பிணிப்பு நீங்காத உலோபம் ஒற்றுமே, உலோப குணம் ஒன்று மட்டுமே அளப்ப அருங்குணங்களை, அளப்பதற்கு அரிய பல நற்குணங்களை எல்லாம் அழிக்கும் மாறு போல் அழிக்கின்ற தன்மையை போல் கிளப்ப அருங்கொடுமையை அரக்கி, சொல்ல முடியாத கொடுமைகளை உடைய அந்த அரக்கி கேடு இலா வளம்பெறும் மருதவைப்பு, கேடே இல்லாத வளம் நிறைந்த இந்த மருத நிலத்தை எல்லாம் அழித்து மாற்றினாள், கொன்று தின்று பாலை நிலமாக மாற்றிவிட்டாள். எப்படி அரக்கி வந்து இந்த நிலத்தை எல்லாம் மாற்றினா அப்படிங்கறது இந்த பாடல் சொல்லுதுன்னு நினைக்கிறேன். அது நம்ம முன்னாடி இது சொன்ன மாதிரி அது இப்போ இதுல சொல்றாங்க. நான் கூட அது மிஸ்லீட் பண்ணதோன்னு நினைச்சேன், பட் அதுதான் கரெக்ட். கரெக்ட், தாடகை தான் இந்த நிலத்தை வந்து நல்ல நிலமா இருந்துச்சு மாத்திட்டா அப்படின்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான் சொல்றாங்க. நம்ம யோசிச்சோம் இல்லையா, திடீர்னு எப்படி இங்க பாலை நிலம் வந்தது. உள்ளத்தில் பருத்த பிணிப்பு நீங்காது. உளம் பிளஸ் பரும் பிளஸ் பிணிப்பு பிளஸ் அரா, உளப்பரும் பிணிப்பிரா, உள்ளத்தில் பெரிய பிணிப்பு நீங்காத உலோபம் ஈகையற்ற தன்மை, குணம் குலம், கல்வி கேள்வி அறிவு, ஆற்றல் ஆகிய பல நல்ல குணங்களை உடையவராயினும் உலோபம் என்ற ஒன்று இருந்தால் அந்த நல்ல குணங்களை அழித்துவிடும். அது போல வளம் மிக்க மருத நிலத்தை அழித்த பாலை நிலமாக்கி விட்டார். அத்தகைய கொடிய அரக்கி இவள் என்றான். விஸ்வாமித்திர முனிவன் என்பது பொருள். விஸ்வாமித்திர முனிவர் இப்படி சொல்றாரு. முதல் 2 அடிகள் உவமை ஆகும். மேம் இதுல வந்து இந்த லக்குவனுக்கு வந்து இலக்குவன் போட்ட மாதிரி லோபம்ன்றதுதான் உலோபம்னு போட்டிருக்காங்க. உலோபகுணம் உலோபகுணம்னா என்ன ஆக்சுவலி? லோபகுணம் லோபம் குணமே இல்லாதவன், ஒரு கருமி மாதிரி. எவ்வளவு பணம் இருக்கு, எல்லாம் இருக்கு, உலோபி அப்படின்பா. எவ்வளவு பணம் இருக்கும். நான் நினைக்கிறேன் உலோபம் வந்து அந்த மாதிரி இல்ல, லோக்காக இல்ல, உலோபம் இட் செல்ஃப் இஸ் a வேர்டுன்னு நினைக்கிறேன், அது செக் பண்ணணும். சோ உலோபமா உலோப்பினாக்க எவ்வளவு பணம் இருக்கு எல்லாம் இருந்தா கூட, நல்ல குணங்கள்லாம் இருந்தா கூட அந்த குடுக்கிற தன்மை இருக்க இல்ல, அந்த மாதிரி இல்லாத ஒரு குணம். இரக்கத்தன்மை ஈகைத்தன்மை அற்ற குணம், அது வந்து அந்த ரெண்டும் தான் வந்து அணிங்கிறார். லோபம் அதுக்கு ஆப்போசிட் உலோபம் அப்படி இருக்குமோ? ஆனா ஏதோ லோபம்னு ஒரு வார்த்தை கேட்ட மாதிரி இருக்கு.
ரூபம். முன்னாடி ஒரு ருத்தூன் வந்தது இல்லையா, அது இருத்தூன் போட்டிருந்தது தமிழ்ல. அது ஆமா. வந்து ஊக்காக ஈ போட்டிருக்கா. இது வந்து ஐ எம் நாட் ஷுவர் உலோகம் இட் செல்ஃப் இஸ் அ வேர்டான்னு பார்க்கலாம். ஓகே. ஆமா, உலோபம் தான் போட்டிருக்கு வலைத்தமிழ்ல. உலோபம்னா பேராசை, கடும் பற்றுள்ளம், கஞ்சத்தனம், உலோபம் தான் வருது வார்த்தையே. ஆக்சுவலா சான்ஸ்கிரிட் ஒரு மாதிரி இருக்கும், லோபா. உலோபம் சான்ஸ்கிரிட்ல வந்ததா? தமிழ் வார்த்தை இல்லையா? LOBH லோபா. கஞ்சத்தனத்தை குறிக்கும் ஒரு சொல். உலோபம்னாலே அது ஒரு வேர்டு தான். ஊ இஸ் நாட் ஆடட். உள்ள பொருளை, அது ஒத்தட்ட இருக்கிற பொருளை கைவிடாமை, பிறருக்கு கொடுக்காமல் தானும் அனுபவிக்காமல் இருப்பது போன்ற குணங்களை குறிக்கிறது. சுருக்கமாக உலோகம் என்பது அளவுக்கு அதிகமான பற்று அல்லது கஞ்சத்தனம். ரெண்டும் ஒண்ணுதானே. சான்ஸ்கிரிட்ல லோபான்னு தேடி பார்த்தா பாலியும் சான்ஸ்கிரிட்லயும் கிரீட், டிசையர், கிரேவிங். சான்ஸ்கிரிட்ல லோபாங்கிறது தமிழ்ல எல்லு வர லா வரதுனால முன்னாடி ஊ போட்டிருக்காங்க. லோபாவா? ஓகே. லோபா, LOBHA, லோபா. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பாருங்க. ரெண்டும் ஆக்சிமரான் மாதிரி இருக்கு, பட் தே போத் மீன் தி சேம். அளவுக்கு அதிகமான பற்று, அதனால கஞ்சத்தனம். அது விடவும் மனசு வர மாட்டேங்கிற கையில இருக்கிறத. அளவுக்கு அதிகமான பற்று, அது விடவும் முடியல. அது கஞ்சத்தனம். அது கொடுத்துட்டா நம்ம கிட்ட போயிடுமேன்ற பயம். சோ அந்த டிசையர் அண்ட் அது கொடுக்க இஷ்டம் இல்லாத ஒரு குணம். இவ்வளவு பணம் இருந்தாலும் கொடுக்கறதுக்கு மனசு இல்ல. அப்படிப்பட்டவள் அவ. அது வந்து ஒரு இத எக்ஸாம்பிளா சொல்ற அந்த ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ். எப்படி ஒருத்தங்கிட்ட எவ்வளவு நல்ல குணமோ, எவ்வளவு பணம் காசு இருந்தாலும் கஞ்சனா இருந்தா எவ்வளவு பிரயோஜனம் இல்லையோ, அது மாதிரி இந்த அரக்கி, சொல்ல முடியாத கொடுமைகளை உடைய இந்த அரக்கி கேடே இல்லாத வளம் நிறைந்த இந்த மருத நிலத்தை எல்லாம் தின்று பாலை நிலமாக்கி விட்டாள். அடுத்தது வாசிக்கலாம். இலங்கை அரசன் பணி அமைந்து ஓர் இடையுறா விலங்கல் வழிகொண்டு எனது வேள்வின் அழிகின்றாள். அலங்கல் முகிலே அவள் இவ்வங்க நிலம் எங்கும் குளங்களோடு அடங்க நனி கொன்று திரிகின்றாள். இலங்கை அரசன் பணி அமைந்து, இலங்கை வேந்தனான ராவணனுடைய கட்டளையை மேற்கொண்டு விலங்கல் வழிகொண்டு மிருக பலம் கொண்டவளாய் எனக்கு ஒரே இடையூறாக இருந்து கொண்டு எனது வேள்வின் அழிகின்றாள். அரக்கர்கள் எனது வேள்வியை நிறைவேற விடாமல் துன்புறுத்துகின்றாள். அலங்கல் முகிலே, மாலை அணிந்த மேகம் போன்றவனே, அவள் இவ்வங்க நிலம் எங்கும் அவ்வரக்கி இந்த அங்க நாட்டில் வாழ்பவர்களை எல்லாம் குலங்களோடு அடங்க அவர்களது குலத்தோடு முழுதும் நனி கொன்று திரிகின்றாள். மிகவும் அழித்து கொன்று திரிந்து கொண்டிருக்கிறாள். பணி கட்டளை வேலையுமாம். பணி கட்டளை வேலையுமாம். வலி மிருகபலம், மூர்க்கத்தனமான வலிமை, நலிதல், வருந்துதல், அலங்கல் மாலை, முகில் மேகம், இந்த பகுதியெல்லாம் அங்கநாடு, இங்கு வாழ்பவர்களை எல்லாம் இந்த அரக்கி குலத்தோடு கொண்டு தின்று திரிகிறாள். ராவணனது கட்டளைப்படி அரக்கர்கள் எனது வேள்விக்கு இடையூறு செய்து துன்புறுத்துகின்றனர் என்றான். முனிவன் என்பது கருத்து. இப்போ அந்த இடத்துல வந்து இவங்க இருக்கிறதுனால வந்து மழை பெய்யல, எல்லாமே அதான் ஒரு ரீசனா சொல்றாங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பாட்டுல படிக்கும்போது அங்க நாட்டுல தானே மழை பெய்யலன்றதுனால அந்த கலைக்கோட்டு முனிவரை கூப்பிட்டு வந்தாங்கன்ற மாதிரி ஒரு படிச்சு சொல்லலாம். இப்ப இங்க இருக்கிற மக்களையும் சேர்த்து கொன்று வாழ்றாங்கன்னு சொல்றாங்க. அதான் ஊரை அழிச்சிட்டாங்க, காட்டை அழிச்சிட்டாங்க, மிருகத்தை அழிச்சிட்டாங்க, அடுத்து மனுஷங்களை பாலைவனமா ஆக்கிட்டாங்க. அங்க இருக்கிற மக்கள், மரம், செடி, கொடி எல்லாத்தையும் அழிச்சுட்டாங்க. இப்போ இது வந்து அந்த கலைக்கோட்டு முனிவருக்கு முன்னாடியா பின்னாடியான்றது ஒரு டவுட் வருது. அவர் அங்க இருக்கிறாரா இல்லையா? ஓகே. ஆனா ராவணன் இலங்கையில இருக்காங்க. சோ அங்கிருந்து வந்து ராவணன் கட்டையில வந்து யாரோ வந்து இவ்வளவு தூரம் வந்து பண்ணிருக்காங்க அப்படின்னு அர்த்தமா? இல்ல, அவங்க ஒரு அரக்கன்றதுனால அந்த அரக்கர் இனத்தோட தலைவர் ராவணன் ரிலேட் பண்றாங்கன்னு தோணுது. லிட்டரலி அப்படி இருக்குமான்னு இன்னுமே சொல்லுவாங்கன்னு தெரியல. அவங்க கேக்குறது ஒரு பாயிண்ட்ல என்னன்னா, ஒருவேளை இந்த இந்தியா இலங்கைன்றதெல்லாம் காலப்போக்கில் கடல் நடுவுல புகுந்து பிரிஞ்சுட்டுது.
இது முன்னாடி தெற்கு பக்கமா இருந்த ஒரு லேண்ட்னு எடுத்துக்கலாமா? இப்படி கூட எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். பாஞ்சியா ஒன்னா. ஆனா ராமன் இந்த கதை கம்பராமாயணம் எழுதுற போதெல்லாம் பாஞ்சியா கிடையாது. இதெல்லாம் பிரிஞ்சு பாஞ்சியா வந்து மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி. million years முன்னாடி பாஞ்சியா அப்ப வந்து அனிமல்ஸே வந்து என்ன சொல்றது, டைனோசர்ல அந்த மாதிரி பீரியட் அது. சோ இது வந்து ஏன்னா ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட இலங்கைக்கெல்லாம் வந்து நடந்து போற மாதிரி பாதை இருந்திருக்கு. அது லேண்ட் பிரிட்ஜ்னு பேரு. உலகத்துல நிறைய ஐலாண்ட்ஸுக்கு எல்லாம் இடையில அது மாதிரி லேண்ட் பிரிட்ஜ் இருக்கு. இன்னும் நிறைய ஐலாண்ட்ல இருக்கு. இந்த பிலிப்பைன்ஸ்க்கு எல்லாம் 2 தனித்தனி தீவுக்கு இடையில வந்து லேண்ட் பிரிட்ஜ் இருக்கும். சோ அந்த மாதிரி லேண்ட் பிரிட்ஜ் இருக்கும். ஒருவேளை அந்த மாதிரி வகையில ஐஸ் ஏஜுக்கு முன்னாடி ஒரு பெரிய நிலப்பகுதியா இருந்திருக்கலாம். அப்போ நடந்த மாதிரி இருந்திருக்கலாம் கதை. இப்போ இந்த தாட்டகை வந்து எல்லா இடத்தையும் அழிச்சு பாலைவனம் ஆக்கிட்டா அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அப்ப நாம அப்ப அவ்வளவு பேசிட்டு இருந்தோமே, இந்த லேண்ட் எல்லாம் இப்படி பாலைவனம் ஆச்சு, காலப்போக்குல நல்ல நிலம் இருந்தது, இப்படி ஆயிடுத்து அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? அது இல்லாத மாதிரி இப்ப தாட்டகைனாலதான் இந்த இடம் இதாயிடுத்துங்கிற மாதிரி இப்ப புரியுறது இல்ல? ஆமா, ஒரு நல்லா இருந்த நிலம் ஒரு அரக்கினால, ஒரு மருத நிலம் வந்து அரக்கினால பாலையா மாறிடுச்சு, பாலை நிலம் ஆயிடுத்து. ஓகே ஓகே. எவ்வளவு பாடல் நம்ம படிக்கணும்? இன்னும் 4 படிச்சா போதும். யார் படிக்கிறீங்க? அடுத்து நான் படிக்கிறேன். படி. 365. முன் உலகு அழித்து முறை நின்ற உயிர் எல்லாம் தன் உணவு என கருது தன்மையினால் மைந்த என் இனி உணர்த்துவது இனி சிறிது நாளில் மண்ணுயிர் அனைத்தையும் வயிற்றின் இடும் என்றான். முன் உலகளித்து முற்பட்ட உலகத்து உயிர்களை எல்லாம் காத்து முறை நின்ற உயிரெல்லாம் அவ்வாறு காக்கப்பட்டதால் முறையே நிலைத்து நின்ற உயிர்களை எல்லாம் தன் உணவு என கருது தனது உணவு பொருள் என போலவே எனும் தன்மையவள் மைந்தா தன்மையுடையவள் தயரனது மைந்தனே என் இனி உணர்த்துவது இனி சொல்ல வேண்டியதென உண்டு. இனி சிறிது நாளில் இன்னும் சில நாட்களில் மண்ணுயிர் அனைத்தையும் நிலை பெற்ற உயிர்களை எல்லாம் வயிற்றின் இடும் என்றாள். வயிற்றிலே போட்டுக் கொள்வான் என்றாள். இது அப்படி பாட்டாவே புரியுது. தயரதன் மண்ணுயிர் தன்னுயிர் என கருதுபவன். அதாவது தசரதன் மன்னன் வந்து இந்த மண்ணில் இருக்க எல்லா உயிரும் தன்னுயிர் என கருதுபவர். தாடகையோ மண்ணுயிர் கொன்று திரிபவள் என தாடகையின் கொடுமையை தயரதனுடைய பெருமையை உணர்த்துவதாக அமைது சிரிப்பு. அதாவது என்ன சொல்றாங்க, மண்ணுயிரெல்லாம் தன்னுயிர்னு கருதுற தசரனோட மகனே மைந்தனே எல்லாத்தையும் சாப்பாடுன்னு நினைச்சு சாப்பிடுறவங்க அப்படின்னு சொல்றாங்க. அவர் வந்து எல்லா உயிரும் தன்னுயிர் நினைப்பா, இவ எல்லா உயிரையும் தானே சாப்பிடணும், உணவு எல்லா உயிரும் உணவு நினைச்சுக்கிறாங்க, நினைச்சு சாப்பிடுறாங்க. இத பத்தி என்ன இருக்கு அப்படிங்கிற உலகளித்தல் பரிபாலித்தல் மண் பெருமை. அடுத்தது போலாமா? போலாம். 366. அங்கு இறைவன் அப்பரிசு உரைப்ப அது கேளா கொங்கு உரை நரைகுல மலர் குழல் துளைக்கா எங்கு உறைவது இத்தொழில் இயற்றுபவள் என்றான். சங்கு உரை கரத்து ஒரு தனிச்சிலை தரித்தான். இங்கு இறைவன் அப்பரிசு உரைப்ப இங்கு ஆசிரியனாகிய தவமுனிவன் அத்தன்மையை கூற அது கேளா அதை கேட்டு சங்கு உரை கரத்து ஒரு தனிச்சிலை தரித்தான். சங்கிருக்கும் கையில் ஒப்பற்ற வில்லை பிடித்திருக்கும் ராமபிரான் பொங்கு உரை நரை புலமலர் மனம் பொருந்திய தேன் மிகுந்த மலர்களை அணிந்துள்ள குழல் துளைக்கா தலையை அசைத்து இத்தொழில் இயற்றுபவள் இத்தகைய கொலை தொழிலை புரியும் அக்கொடிய அரக்கி எங்கு உறைவது என்றான். வாழ்வது எங்கே என்று கேட்டான். இறைவன் ஆசிரியன், இங்கு விஸ்வாமித்திரன். பரிசு தன்மை, கேளா கேட்டு, செய்யா எனும் வாய்ப்பாட்டு வினையச்சம், கொங்கு தேன், நரை மனம், குழல் கூந்தல் இங்கு தலையை உணர்த்துவது, துளக்கி செய்யா எனும் வாய்ப்பாட்டு வினையச்சம், எங்குறைவது இத்தொழில் இயற்றுபவன் என்பது வலுவமைதி. சங்கு உரை கரத்து ஒரு தனிச்சிலை தரித்தான்.
இடக்கையில் சங்கை பிடிப்பவன் அதில் வில்லை தரித்திருக்கிறான் எனவும், சங்கை மறைத்து வில்லை பிடித்தான் எனவும், சங்கு ரேகையுடைய கையில் அதனை பயனாக வில்லை தரித்தான் எனவும் பொருள் கூறுவர். சிலை வில், தரித்தல் பிடித்தல். அவர் வில் இருக்க இதுக்கு முன்னாடி விஸ்வாமித்திரர் சொன்னதை கேட்டவொன்ன இவர் ராமர் கேட்கிறாரு, ஓகே எங்க இருக்காங்க சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு. ஆமா புரியுது. 367 கைவரை என தகைய காலை உரைகேலா ஐவரை அகத்திடை அடைத்த முனி அய இவ்வரை இருப்பது அவள் என்பதனில் முன்பு ஓர் மைவரை நெருப்பு எரிய வந்ததென வந்தார். கைவரை எனத்தகைய காலை துதிக்கையுடைய மலையை ஒத்ததான யானை போன்றவனும் காளையை ஒத்தவனாகிய ராமன் வரைகாலா உரையை கேட்டு ஐவரை அகத்திடை அடைத்த முனி இந்திரியங்கள் அனைத்தையும் மனத்தில் அடக்கியுள்ள முனிவன் அய அவள் இருப்பது இவ்வரை ராமா இந்த தாடகை இருப்பது இந்த மலைதான் என்பதனின் முன்பு என்று குத்தி காட்டுவதற்கு முன்பாக ஓர்மை வரை நெருப்பு எரிய ஒரு கரிய மலை உச்சியில் நெருப்பு எரிந்து கொண்டிருக்க வந்தது என வந்தாள். எதிரில் வந்தது போல தாடகை எதிரே வந்தாள். கைவரை ராமர் எங்கன்னு கேட்ட உடனே அவர் மலையை காட்டுறாரு, நீயே வரேன்னு சொல்லிட்டு தாடகையே இறங்கி வந்துடுறா போல. கைவரை கையையுடைய மலை, அதாவது யானை. ஓமையாகு பெயராய் ராமனை உணர்த்தும். ராமனுக்கு காலை ஓமையாம். உரை முதனிலை தொழிற்பெயர். கேலா செயா என்ற வாய்ப்பாட்டு வினையச்சம். ஐவர் 5 இந்திரியங்கள். ஆர் சிறப்பு விகுதி. அகம் மனம். ஓர் மைவரை நெருப்பு எரிய வந்தது என்பது உருவகம். மை கருமை. இத்தொழில் இயற்றுபவள் எங்கு உறைவது என கேட்ட ராமனுக்கு அவள் இருப்பது இவ்வரை என முனிவன் கூறுவதற்கு முன் தாடகை எதிரே வந்தாள் என்பது பொருள். ராமருக்கு முன்னாடி பாட்டுல எங்க இருக்குன்னு கேட்க வேணா அவர் விஸ்வாமித்திரர் இங்க இருக்கான்னு காட்டுறாரு மலைய. அவர் காட்டி கையை கிரியா இருக்கிறதுக்கு முன்னாடி அவங்களே இறங்குறாங்க தாடகையே. இந்திரியங்கள்ங்கிறது இங்க என்னது ஆக்சுவலி அந்த சென்சஸ். ஆமா ஆமா ஐம்பொறிகள். ஐம்பொறிகள் ஆக்சுவலி இன்க்ளூட் 5. அப்புறம் அதுக்கும் மனம் தொழில் அதெல்லாம் மனம் எல்லாம் இன்னும் கூட உண்டு. நாட் ஜஸ்ட் 5. ஐ திங்க் தேர் ஆர் 17 or more. அதெல்லாம் காது அதெல்லாம் உறுப்பு. அது செய்கிற தொழில் கேட்கறது பார்க்கறது அது ஒரு 5 10. அப்புறம் மனம் அதெல்லாம் அந்த அந்த அது ஒரு 3 இருக்கும். அதையும் சேர்த்து 13 16 இருக்குன்னு நினைக்கிறேன். அது அத்தனையும் அடக்கம். இப்போ இந்திரன் ஆசைக்கு இந்திரனை ஓமையா சொல்றதுனால நம்மளுக்கு அந்த ஐகுயான உணர்வு, பாக்குறது, கண்ணால பாக்குறது, தொடர்றது, டேஸ்ட் பண்றது, காதால கேட்கறது, அதனை சார்ந்த வரதுனால இந்திரியமா இருக்குமோ? இந்திரியங்கள்ங்கிறது அந்த ஒவ்வொரு காது இருக்கு. அது ஒரு டூல். அது வழியா கேட்கறதுங்கிறது ஒரு இது இருக்கு. பஞ்ச இந்திரியங்கள்னு 5 இருக்கு. கர்ம இந்திரியங்கள்னு இருக்கு, ஞான இந்திரியங்கள்னு இருக்கு. இல்ல செந்தில் சார் என்ன சொல்றாங்கன்னா இந்திரன் இந்திரியங்கள் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா? அப்படியா சொல்றீங்க சார்? அதாவது இந்திரியங்கள் என்பவை கைகள், கால்கள், வாய், இனப்பெருக்க உறுப்பு மற்றும் ஆசன வாய் ஆகியவை ஆகும். இவை செயல்களை செய்வதற்கான கருவிகளாகும். கர்ம இந்திரியங்கள் ஞான இந்திரியங்களைப் போலவே 5 வகைப்படும். ஞான இந்திரியங்கள் புலன்கள் மூலம் அறிவை பெறுவதற்கு பயன்படுகின்றன. அதே நேரத்தில் கர்ம இந்திரியங்கள் செயல்களை செய்வதற்கு பயன்படுகின்றன. இதுல பஞ்ச இந்திரியங்களும் இருக்கு. 3 விதமா இருக்கு. ஒரு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பாக்குறேன். அதாவது பஞ்ச இந்திரியங்கள் ஐம்பொருள்களோட சேர்ந்து இருக்கு. கண், காது, மூக்கு, வாய், மெய். இதன் மூலமா வர இன்பங்களை தேவைக்கு அதிகமா நம்ம உபயோகப்படுத்துறதுதான் அவங்க கட்டுப்படுத்தணும் அப்படின்றாங்க.
அதான் இது வந்து விஸ்வாமித்திரர் அதுதானே சொல்லுவாங்க, எல்லா சென்சஸையும் கட்டுப்படுத்தி இருக்கிறது தானே விஸ்வாமித்திரம். அந்த மாதிரி கதை உண்டு இல்லையா? அதுதான் இங்க குறிப்பிடுறாங்க. கரெக்டா? இருக்கலாம். இந்த முனிவர் இந்த பாட்டுல தானே வருது. ஒரு நிமிஷம். ஐவரை அகத்திடை அடைந்த முனி, அடக்கிய முனிவன். கரெக்ட். விஸ்வாமித்திரர் குறிக்கிறாங்க, ராமரை குறிக்கிறாங்க. அடக்கிய முனிவன். ஆமா, விஸ்வாமித்திரர் தான். விஸ்வாமித்திரர் தானே. விஸ்வாமித்திரம் குறிக்கிறாங்க. விஸ்வாமித்திரர் வந்து ஐயனே இந்த காட்டுல இந்த மலையில தான் தாடகை இருக்கிறாங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி அவங்க வந்து நிக்கிறாங்கன்றதான் சொல்றாங்க. விஸ்வாமித்திரம் குறிக்கிறாங்க. இல்ல அங்கங்க வந்து ஒருத்தவங்க சொல்றதுக்கு முன்னாடி அவங்களோட இது கேரக்டரையும் டிஸ்கிரைப் பண்ணி சொல்றதுனால நமக்கு அந்த இது வருது. இங்க ஏன் இவங்கள சொல்றாங்கன்ற மாதிரி வருது இல்ல. அது வந்து இப்ப ராமர்னா ராமரை சொல்றதுக்கு முன்னாடி அவரை பத்தி ஒரு இப்ப அரசர் பேரரசர்ன்னு சொல்ற மாதிரி ராமரை பத்தி சொல்லும் போது அவங்களுக்கு ஒண்ணு சொல்ற மாதிரி இதுலயும் அந்த ஐவரை அகத்திடை அடைத்த முனின்றது அந்த விஸ்வாமித்திரர் சொல்லும் போது ஒரு இது மாதிரி சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சப்போ ராமரையே இந்த இடத்துல சொல்றாங்கன்னு ஒரு இது கேட்டீங்கன்னா, அப்போ ஒவ்வொரு தடவையும் ஒருத்தவங்களை சொல்லும் போது அவங்களோட பெருமையை முன்னாடி ஜஸ்ட் ஒரு வேர்டு மாதிரி போட்டுக்கிறாங்க. ஆமா, ஒரு அழைச்சு சொல்ற மாதிரி பெருமையெல்லாம் பொருந்திய ராமபிரானே, ஞானங்க இதுல இச்சைகளை எல்லாம் அடக்கிய விஸ்வாமித்திரரே அப்படின்னு ஒருத்தரையும் அட்ரஸ் பண்ணும்போது ஒரு அவர்களோட ஒரு அடைமொழி போட்டுக்கிறாங்க. அதானே சொல்றீங்க? ஆமா, அப்படிதான். ஓகே ஓகே. பேரை நேரடியா சொல்லாம அவர்களோட அடைமொழி புகழ்மொழியை முன்னாடி சொல்லிட்டு பிறகு பேரை சொல்றாங்க. ஓகே. இன்னும் ஒரு பாடலுக்கு டைம் இருக்கா? 7 நிமிஷம் இருக்கு. 368. சிலம்புகள் சிலம்பிடை செரித்த கழலோடும் நிலம்புக மிதித்தனல் நெளித்த குழிவேலை சலம்புக அனல் தருகன் அந்தகனும் அஞ்சி பிளம்புக நிலக்கிரிகள் பின்தொடர வந்தாள். சிலம்புகள் சிலம்பிடை செரித்த கழலோடும், கால்களில் அணிந்த சிலம்புகளிடையே மலைகளை செரியும்படி வைத்த கால்களோடும், நிலம்புக மிதித்தனல் நிலம் கீழே புகும்படி மிதித்தால் நெளிந்த குழி வேலை சலம்புக அதனால் நெளிய பெற்ற குழியில் கடல் நீர் புகவும், அனல் தருகன் அந்தகனும் நெருப்பென விழிக்கும் வலிமை மிக்க யமனும் அஞ்சி பிறம்புக பயந்து குகையில் புகுந்து ஒளியவும், நிலக்கிரிகள் பின் தொடர வந்தாள். நிலத்தில் உள்ள மலைகள் எல்லாம் பின்னே தொடர்ந்து வரவும் தாடகை வந்தாள். சிலம்புகள் மலைகள், சிலம்பு பாத சிலம்பு செரித்த அமைந்த மலைகளை பதிப்பு செய்த காட்சிரம்புகளை அணிந்திருக்கிறாள் என்பது கருத்து. கடல் பாதம் நெளிய செய்த அந்தகன் யமன் பிலம் குகை பாதாளம் நிலம் கீழே செல்ல மிதித்தாள். அதனால் உண்டான குழியில் கடல் நீர் புகுந்தது. யமனும் அவளை கண்டு அஞ்சியோடி குகையில் சென்று ஒளியனானான். நிலத்தில் உள்ள மலைகள் எல்லாம் தன்னை பின்தொடர்ந்து வர அவ்வரக்கி வந்தாள் என்பதாம். சலம் நீர், தருகன் வலிமை. தாடகையின் வருகையும் அவள் தோற்றத்தையும் இவ்வாறு புனைந்து கூறுகிறார். அதாவது அவங்க மலையிலிருந்து இறங்கி வரும்போது கால் பதித்து அது குழி விழுந்து அந்த குழியில கடல் மாதிரி நீர் புகுந்து அந்த சத்தத்தை கேட்டு யமன் கூட பயந்து குகையில புகுந்து அவ்வளவு சத்தத்தோட வராலாம் தாடகை மலையில இருந்து இறங்கி. புனைந்து கூறுகிறாருன்னா இமேஜின் பண்றாரு இல்லையா அவர். அவ்வளவு ஆமா தடாம்தான் வரா, அவ பயங்கரமா அதட்டலா வரான்றது வந்து எப்படி ஒரு மலையே வந்தா எப்படி இருக்குமோ, கடல் தண்ணி போட்டா எப்படி இருக்குமோ, யமன் பயந்து ஓடி போய் ஒளிற மாதிரி இருக்குமோ, அந்த மாதிரி அவ பயங்கரமா வரா அப்படின்னு புனைந்து கூறுகிறார்ன்றார் நினைக்கிறேன். அது வந்து ரொம்ப டைரக்டா மலைய காலில் போட்டுருக்கா, குழியில கடல் வந்தது இல்லாதைக்கு இதெல்லாம் நடந்தா எப்படி பயங்கரமா இருக்குமோ அந்த மாதிரி வரா, அவ்வளவு பயங்கரமா வரா அப்படின்றது நினைக்கிறேன். அதாவது முன்னாடி அந்த பாலைவனத்தை சொல்லும் போது நிலம் கூட ஓடி போயிட முடியாம வேற வழி இல்லாம இருக்கு. அந்த மாதிரி இங்க வந்து கடல் வர சான்ஸ் இல்ல, அவள் வரது அந்த கால வேகத்துல கடல் நீர் கூட உள்ள வந்துரும். அதே மாதிரி அவ கால்ல போட்டு இருக்கிற சலங்கா, அவ காலோட அந்த பலத்தை பார்த்தா மழை வரா மாதிரி இருக்கு. இதெல்லாம் பார்த்து யமனே பயந்து ஒரு குகையில ஓடி போய் ஒளிஞ்சுட்டான் அப்படின்ற மாதிரி அவ்வளவு பயங்கரமா வரா, தடான் வரா.
நல்லா இமேஜின் பண்ண வைக்கிற இருக்கும். பியூட்டிஃபுல்லா இட்ஸ் நைஸ். இதோட இன்னைக்கு முடிச்சுக்கலாமா? ஓகே, நான் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்றேன். என்னங்க? ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுறேன். சரி சரி. 368 வரைக்கும் முடிச்சிருக்கோம். ஓகே, அடுத்த வாரம் என்ன பண்றான்